Good evening, everybody. Last class நம்ம என்ன பார்த்தோம்னா யூனிட் 2 பயோகெமிஸ்ட்ரி யூனிட் 2 பயோகெமிஸ்ட்ரியில பர்டிகுலரா கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். சரியா? கார்போஹைட்ரேட் அண்ட் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். சரியா? ப்ராப்பரா ரோல் நம்பர் போட்டு வாங்க. சில பேர் இன்னும் ரோல் நம்பர் போடாம தான் இருக்கீங்க. ப்ராப்பரா ரோல் நம்பர் போட்டு வாங்க. சரியா? ஸோ கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் வெரி டீட்டெயிலி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணோம். கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் பொறுத்தளவு அதுல மெயினா வந்து கிளைகாலிசிஸ் அண்ட் கிரப் சைக்கிள். சரியா? இந்த ரெண்டு விஷயத்த வந்து ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்தோம். கிளைகாலிசிஸ் பார்த்தோம், கிரப் சைக்கிள் பார்த்தோம். ஸோ இதுல எது ரிவர்சல் ரியாக்ஷன், எது இர்ரிவர்சல் ரியாக்ஷன், தட் எவரிதிங் வி ஆர் டிஸ்கஸ்ட். சரியா? அந்த ஏடிபின்னு எங்க இருக்கும், கிளைகாலிசிஸ்க்கும் கிரப் சைக்கிளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், சரியா, அது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹெச்எம்பி சண்ட், what is meant by HMP shunt, that also we are discussed. சரியா? So almost this everything metabolism related உள்ளது கார்போஹைட்ரேட். ஸோ நம்ம சிலபஸ்ல ஏற்கனவே சொன்னதான் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், புரோட்டீன், லிபிட், நியூக்ளிக் ஆசிட், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். இதான் நம்ம சிலபஸ். சரியா? ரைட். ஸோ இதுல நெக்ஸ்ட் நம்ம டாபிக் என்ன பார்க்க போறோம்னா புரோட்டீன் மெட்டபாலிசம் யூனிட் 2 பயோகெமிஸ்ட்ரி பார்ட் 2 மெட்டீரியல் வந்து பார்ட் 2. பார்ட் 2ல பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 12. ஸோ தட் இஸ் புரோட்டீன் மெட்டபாலிசம். ஸோ கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். புரோட்டீன் யூஜியா பிஜி எதுனாலும் சரி, புரோட்டீன் மெட்டபாலிசம் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். சரியா? ஸோ ஆக்சுவல் தட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக்கா புரோட்டீன் ரிலேட்டடா சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னன்னா what is mean protein, you know very well, it's a made up of amino acids. Generally you can say the made up of amino acids. A building blocks of the protein, we can say that amino acids. சரி, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்த தொகுப்பு தான் புரதம் என்று அழைக்கப்படுகிறது. அதுல சிம்பிள் புரோட்டீன், கான்ஜுகேட்டட் புரோட்டீன், டிரைவ்ட் புரோட்டீன், தட் ஆல்சோ we are discussed in basic initial stageல பார்த்தோம். சிம்பிள் புரோட்டீன்னா ஆல்மோஸ்ட் இதான் வந்து ஃபைனல் இருக்கக்கூடியது. சரியா? கான்ஜுகேட்டட் the protein plus non protein substance ஓட இருக்கிறது தான் கான்ஜுகேட்டட். டிரைவ்ட்னா பெப்டைட், டைபெப்டைட், பெப்டோன்ஸ், the intermediate forms of the protein metabolism இருக்கிறதுல derivative proteins இருக்கும். சரியா? ஜெனரலி த கெட்டபாலிக் பாத்வே ஆஃப் தட் அமினோ ஆசிட். சிம்பிளா சொன்னா இது இந்த டாபிக் ரிலேட்டடா நம்ம டைஜஷன் புரோட்டீன் பார்த்தோம். சரியா? இன்டர்மீடியட் ப்ராடக்ட் ஆஃப் தட் பிசியாலஜி யூனிட் 6 பிசியாலஜில இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் படிச்சிருப்போம். பட் ரொம்ப டீட்டெயிலா படிச்சிருக்க மாட்டோம். லைட்டா அந்த இடத்துல டச் பண்ணிருப்பேன். இப்ப ரொம்ப டீட்டெயிலா பயோகெமிஸ்ட் லெவல் நம்ம பார்க்க போறோம். சரியா? So இதுல வந்து the catabolic pathway of that amino acid, the protein metabolism means that is called amino acid metabolism. So generally the removal of மொத்தம் 3 important stages is that removal of amino group, metabolism of ammonia and metabolism of carbon skeleton. So இந்த 3 டைட்டில்ல தான் நம்ம protein or amino acid metabolism டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ரைட். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது removal of amino group from that amino acid. சரியா? சோ இதுல நான் மேக்ஸிமம் கொஸ்டின் எப்படி வரும்னு முதல்ல சொல்லிடுறேன். கொஸ்டின் வந்து டைட்டில், வாட் இஸ் மீனிங், டைட்டில், அதுக்கான மீனிங் பிளஸ் எக்ஸாம்பிள், இவ்வளவுதான் கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சார், நிறைய மாலிகுலர் ஃபார்முலா, பேஜ் நம்பர் 12 13ல மாலிகுலர் ஃபார்முலாலாம், ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கீங்களே சார், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 2017 19 நினைக்கிறேன், 2019ல ஒரே ஒரு கொஸ்டின் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கேட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னதான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா மொத்தம் எல்லா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா படிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இந்த மெட்டபாலிசத்துல வரக்கூடிய இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கிரப் சைக்கிளோ இல்ல கிளைகாலிசிஸோ இல்லைன்னா ஹெச்எம்பி சண்டோ இல்ல புரோட்டீன் மெட்டபாலிசத்துல வரக்கூடிய அந்த சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் ஸ்ட்ரக்சரல் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க. இதை விட தேர்ட் பார்ட்ல நான் பார்ட் 3ன்னு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அதுல இப்ப கிளைகாலிசிஸ்னா இங்க நான் ஃபுல்லா அந்த சென்டென்ஸ் ஃபார்ம்ல தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ருலின், இங்க டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன், சிட்ருலின், அர்ஜினைன், அது வந்து அங்க வந்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சரே கொடுத்துருப்பேன். தேர்ட் பார்ட்ல ரொம்ப டீட்டெயிலா இருக்கும், நான் பின்னாடி சொல்றேன் நான் இது முடிச்ச பிறகு. ரைட். ஸோ இதுல புரோட்டீன் மெட்டபாலிசத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் அமினோ குரூப் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிமூவல் ஆஃப் அமினோ குரூப். ரிமூவல் ஆஃப் அமினோ குரூப்ல இதுல வந்து மொத்தம் 3 டைட்டில். அகைன் தட் அமினோ குரூப் from amino acids. So first வந்து ஆக்சிடேட்டிவ் டீஅமினேஷன், டிரான்ஸ்அமினேஷன், டிரான்ஸ் டீஅமினேஷன். இந்த 3ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். இதுதான் கொஸ்டின். ரொம்ப கஷ்டமாலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் மீன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடேட்டிவ் டீஅமினேஷன் என்ன மீனிங், டிரான்ஸ்அமினேஷன் என்ன மீனிங், டிரான்ஸ் டீஅமினேஷன் என்ன மீனிங், இதுதான் கொஸ்டின். சரியா?
ஸோ இதுல ஆக்சிலேட்டிவ் டீஅமினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஆக்சிலேட்டிவ் டீஅமினேஷன் அதுலயே மீனிங் இருக்கும், மேக்சிமம் வந்து அதுலயே மீனிங் இருக்கும். சிம்பிளா பேஜ் நம்பர் 12ல பாருங்க, தட் அமினோ ஆசிட் ஒரு அமினோ ஆசிட்ஸ் கொடுத்துருக்கோம் பிளஸ் FAD இட்ஸ் gives to that இம்யூனோ ஆசிட் பிளஸ் FADH2. ஆக்சிடேட்டிவ் டீஅமினேஷன் அப்படின்னு என்ன சார்? The immuno acid plus immuno acid plus water to combine to form that alpha keto acid plus ammonia. ஆக்சுவலா சிம்பிளா ஒரு பேசிக்கா ஒன்று சொல்றேன் பாருங்க. புரோட்டீன் மெட்டபாலிசம் எங்க சார் நடக்கும்? ரொம்ப பேசிக்கா சொல்லிட்டு கூட உள்ள போறேன். ஆக்சுவலா அமினோ ஆசிட் வந்து மெட்டபாலிசம் வந்து மேக்சிமம் லிவர்ல தான் நடக்கும். லிவர்ல தான் புரோட்டீன் மெட்டபாலிசம் லிவர்ல தான் நடக்கும். ஏற்கனவே பிசியாலஜி நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த லிவர்ல தான் வந்து மெயினா ஒரு முக்கியமான ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைம் பேரு அர்ஜினேஸ். அந்த என்சைம் பேர் என்னன்னா அர்ஜினேஸ். வேற எதுலுமே இந்த என்சைம்ஸ் இருக்காது. சரியா? அப்ப புரோட்டீன் மெட்டபாலிசமோ இல்ல அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் வேற ஆக்சுவலி அக்கர்ஸ் கேட்டா லிவர்ல தான். சரியா? அது நான் ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். அதுல நிறைய ஸ்டெப்ஸ், ஒரு 3 ஸ்டெப்ஸ், அதுல நிறைய சப்ஹெட்டிங்ல பார்க்க போறோம். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் தான் ஆக்சிடேட்டிவ் டீஅமினேஷன். அப்படின்னு என்ன சார்? நான் ஹேண்ட் ரைட்டர் பேஜ் நம்பர் 12 எழுதிருக்கேன் பாருங்க. ரிமூவல் ஆஃப் அமினோ குரூப் ஃப்ரம் தட் அமினோ ஆசிட்ஸ். அவ்வளவுதான். டீஅமினேஷன் என்னது? அமினோ குரூப்பை ரிமூவ் பண்றோம், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. ரிமூவல் ஆஃப் அமினோ குரூப் ஃப்ரம் தட் அமினோ ஆசிட்ஸ், தட் இஸ் கால்ட் டீஅமினேஷன். இவ்வளவுதான். கொஸ்டின் கேட்டா இவ்வளவுதான் கேட்பாங்க, வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கேட்க மாட்டாங்க மீனிங். சரியா? இதுல ஆக்சிடேஷன், தட்ஸ் a dehydrogenation of that amino acids result in the formation of immuno acids. The immuno acids actually that the hydrolysis into that corresponding that keto acid plus ammonia. So அப்ப நல்லா ஞாபகம், அந்த என் ப்ராடக்ட், அதாவது ஒரு அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் நடக்கும்போது இல்லைன்னா புரோட்டீனோ எப்படினாலும் சொல்லிக்கிறோம், என் ப்ராடக்ட் என்னன்னா இது கிடைக்கும் சார். இந்த கார்போஹைட்ரேட், அது கார்போஹைட்ரேட் மீன்ஸ் மெயினா அமோனியா. அமோனியா வந்து என் ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா? இந்த யூ நோ வெரி வெல் தட் அமோனியா இட்ஸ் a more toxic. நான் பிசியாலஜி நடத்தும் போது சொல்லியிருக்கேன். யூரியா, யூரிக் ஆசிட், அமோனியா, which one is a more toxic? 2007ல கேட்ட PGTRB கொஸ்டின். அமோனியா is a more toxic. ஓகே. சோ அப்ப they want to remove or ரிமூவ் பண்ணணும். நம்ம அந்த பார்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும், நம்ம பாடியில இருந்து ரிமூவ் பண்ணணும். அப்ப ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நிகழ்ச்சி நடக்குது, அப்ப அது ஒரு முக்கியமானது தான். சரியா? சோ அதுதான் புரோட்டீன் மெட்டபாலிசத்துல உள்ள ஒரு முக்கியமானது. சோ அப்ப ஹை டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ லெஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸா முதல்ல மாத்தணும். தட் இஸ் கால்ட் அமோனியா இட்ஸ் கன்வெர்ட்டட் இன்டு த யூரியா. சரியா? அது நான் பின்னாடி டீடைலா இதை பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ரைட். So generally that catalyzed by the specific amino acid to oxidize with that FAD is a coenzyme. FADH2 plus oxygen molecule to H2O2 and FAD, we are getting that. H2O2 will be decomposed. That's a catalyzed. The alpha keto acids are metabolites of that carbohydrate metabolism and oxidized into the Krebs cycle. That time to yield that energy. So you know very well that the end of this, that ammonia we are getting that either NH3, ammonia na NH3 sir. It's just more toxic. So appa adu enna seyanum, we want to eliminate that cell. A cell la irundhu eliminate pannom illa body la irundhu eliminate pannom. But suddenly nammalaala eliminate panna mudiyala mechanism. Appa the high toxic substance were converted into the less toxic substance, that is called urea. Okay, so இத பத்தி தான் நம்ம ஆக்சிடேஷன் ஆஃப் தட் அமினோ ஆசிட்ஸ் சொல்றோம். ஜெனரலா உள்ள இந்த அமினோ ஆக்சிடேஷன் ஆஃப் டீஅமினேஷன். சிம்பிளா ஒரே லைன்ல சொன்னா ரிமூவல் ஆஃப் அமினோ குரூப் ஃப்ரம் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, ரைட். அடுத்தது டிரான்ஸ்அமினேஷன். சோ டிரான்ஸ்அமினேஷன் அடுத்த டைட்டில், முக்கியமான கொஸ்டின். அப்படி என்ன சார்? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அமினோ குரூப் ஃப்ரம் அமினோ ஆசிட் இன்டு ஆல்பா கீட்டோ ஆசிட். இதுதான் சார் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின். இது என்னவா மாறும்னா, அங்க என்ன சொன்னோம், ஒரு அமினோ குரூப், அமினோ ஆசிட்ல இருந்து அமினோ குரூப் ரிமூவ் பண்றது ஆக்சிலேட்டிவ் டீஅமினேஷன். டி அப்படின்னு சொன்னாவே அது வந்து உடைக்கிறது, உடைச்சு ரிமூவ் பண்றதுன்னு அர்த்தம். டிரான்ஸ், இதுலயே பாருங்க, டிரான்ஸ் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்றது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அமினோ குரூப் ஃப்ரம் an amino acid to the keto acid. அமினோ ஆசிட் இருந்து கீட்டோ ஆசிட் சொல்றோம். As a result in the formation of new amino acid and new keto acids, it will be catalyzed by that transaminase, that enzyme, or amino transferase, that enzyme. That's a coenzyme. The coenzyme also, the pyridox and the phosphate also, it will be involved into that. Two common active transmissionase in the tissue, transaminase. ரெண்டு முக்கியமானது இருக்குது. The catalyzing that inner conversion. அதுல ஒண்ணு வந்து நம்ம என்ன சொன்னா GOT, இன்னொன்னு GPT அப்படின்னு சொல்லுவோம். GOT னா the glutamate
oxaloacetic transaminase. GPT னா glutamate pyruvate transaminase. அத O and P ரெண்டுக்குள்ள வருது. அதான் நம்ம அதுல உள்ள விஷயத்தை நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவோட சொல்லியிருக்கோம். சரியா? சிம்பிளா நீங்க பாத்துக்கோங்க. The glutamic acid plus oxaloacetic acid, it's converted into the alpha ketoglutarate acid and aspartic acid with the help of GOT. இதான் இப்படி இந்த மாதிரி மாத்துது. சரியா? இதை நம்ம இதுதான் டிரான்ஸ்அமினேஷன். கடைசியில் நம்ம கீட்டோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்ப that alpha glutamic acids is the only amino acid in that mammalian tissue which can undergo the deamination. Because of this presence of the L-galactomine, the dehydrogenase in that abundance of the highly active. So all that other amino acids are converted into that glutamic acid by the transamination with that alpha ketoglutarate acids. So about the glutaric acids, then it's undergo that oxidative deamination to form that alpha ketoglutamate acid plus ammonia. Finally, நம்மளுக்கு அமோனியா கிடைக்குது. சரியா? இப்ப ஆல்மோஸ்ட் ரெண்டு இது. ஒன்னு வந்து என்னென்ன கிடைக்குதுன்னா அந்த டிரான்ஸ்அமினேஷன்ல ஆல்பா கீட்டோகுளுட்டாமிக் ஆசிட் அதோட அமோனியா கிடைக்குது NH3. சரி, இப்ப நம்ம ரெண்டாவது டைட்டில் வந்து டிரான்ஸ்அமினேஷன். இப்ப அமோனியா வந்துருச்சு. அதுக்கடுத்து டிரான்ஸ்டிஅமினேஷன். டிரான்ஸ்டிஅமினேஷன் என்னது? The combination of the transamination plus deamination ரெண்டே சேர்ந்ததான் டிரான்ஸ்டிஅமினேஷன் சொல்றோம். டிரான்ஸ்அமினேஷன் என்ன கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். டிரான்ஸ்அமினேஷன் பேஜ் நம்பர் 14ல இருக்கு பாருங்க. சிம்பிளா அந்த குளுட்டாமிக் ஆசிட் பிளஸ் பைருவிக் ஆசிட் இட்ஸ் கன்வெர்ட் தட் ஆல்பா கீட்டோகுளுட்டாரிக் ஆசிட் பிளஸ் அலனைன் with the help of that transaminase, that enzyme. இதுல பைருவிக் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா? இதான் 2019ல கேட்ட டிஆர்பி கொஸ்டின். என்ன கேட்டாங்க தெரியுமா? அந்த மேல ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் பாருங்க. CH3 C double bond O plus carboxyl group COOH. இந்த இதே மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எது பைருவிக் ஆசிட குறிக்கிறது அப்படின்னு டிஆர்பில கேட்டாங்க. சரியா? சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2019 முன்னாடி வரைக்கும் மாலிகுலர் ஃபார்முலா கேட்டதே கிடையாது. சோ அதுக்கு அடுத்த 2019ல இருந்தே நான் மெட்டீரியல் வந்து திரும்ப ஃபுல்லாவே மாலிகுலர் ஃபார்முலா படி அடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகக்கூடாது நம்ம மெட்டீரியல் இருந்து. ஈவன் இந்த தேர்ட் பார்ட்ல இதை விட அதிகமா இருக்கும். தேர்ட் பார்ட் அங்க நீங்க எல்லா மாலிகுலர் ஃபார்முலா எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இப்ப இதுல இருக்கிற விஷயங்கள்ல மட்டும் பர்டிகுலரா அந்த சைக்கிள்ல வர்ற விஷயங்கள்ல மட்டும் மாலிகுலர் ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். சரி, அந்த சிம்பிளா தான் கேட்பாங்க. இந்த பைருவிக் ஆசிட் மாதிரி தான் சிம்பிளா தான் கேட்பாங்க. சரியா? ரைட். இதுதான் டிரான்ஸ்அமினேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது டிஅமினேஷன் அப்படின்னு என்ன சார்னா, இது என்ன ஆக்சுவலா அலனைன் தட் அமினோ ஆசிட்ஸ். அது வந்து அமினோ ஆசிட்ஸ் கன்வெர்ட் த இம்யூனோ ஆசிட்ஸ். சரியா? அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் த வாட்டர் த பைருவிக் ஆசிட் பிளஸ் அமோனியா we are getting that. சோ இது ஒரு டைட்டில் வரக்கூடிய டிரான்ஸ் டிஅமினேஷன். டீகார்பாக்சிலேஷன் அடுத்த டைட்டில். இதெல்லாம் வந்து மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதான் கொஸ்டின். கார்பாக்சிலேஷன், ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த பாத்தீங்களா CO2. ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் கார்பாக்சில் குரூப். இந்த இருக்குல்ல கார்பமைல் பாஸ்பேட் சிந்தேட்டேஸ். பின்னாடி டீடைலா சொல்றேன். ரிமூவல் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த கார்பாக்சில் குரூப் ஆஃப் அமினோ ஆசிட். அதாவது அமினோ ஆசிட்ல கார்பாக்சில் குரூப் இருக்குல்ல. கார்பாக்சில் குரூப் என்ன சார்? இதுதான் சார் COOH தான் கார்பாக்சில் குரூப். இது வந்து CH3 வந்து அமினோ குரூப் சொல்லி கார்பாக்சில். இந்த கார்பாக்சில் குரூப்ல வந்து CO2 வந்து ரிமூவ் பண்றது. அத டீகார்பாக்சிலேஷன். அது டிரான்ஸ்மெத்திலேஷன். இது அடுத்த டைட்டில் பாருங்க. அப்ப இதுலயே மீனிங் இருக்கு. மேக்ஸிமம் டைட்டிலே மீனிங் வந்துரும் சார். Transfer of methyl group from one component to the another, that is called transmethylation. ஒரு காம்பவுண்ட்ல இருந்து இன்னொரு காம்பவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது தான் டிரான்ஸ்மெத்திலேஷன் சொல்றோம். The enzymes are involved that transmethylase aluminum methionine is a convert that adenosine methionine. It's active methionine மாறுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? சோ அப்ப இது எல்லாமே அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி. சரியா? ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சின்னா நான் என்ன மொத்தம் 3 ஸ்டேஜ் சொன்ன பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் நான் சொன்னது ரிமூவல் ஆஃப் அமினோ குரூப். ஒரு அமினோ ஆசிட்ல இருந்து அமினோ குரூப் என்னென்ன ஃபார்ம்ல எல்லாம் ரிமூவ் பண்ணுது. இதான் ஃபர்ஸ்ட். சரி, அப்ப எண்ட் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? அமோனியா கிடைக்குது. அப்ப அடுத்தது என்னது? அமோனியா மெட்டபாலிசம் நடக்கணும்.
என்ன சார் புரோட்டீன் மெட்டபாலிசம் தானே சார், அதுக்கு அமோனியா மெட்டபாலிசம் நடந்தாதான் அது கம்ப்ளீட் ஆகும் புரோட்டீன் மெட்டபாலிசம். சரி, மெட்டபாலிசம் ஆஃப் அமோனியா கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும், ஈவன் பிசியாலஜியோட வரும். சரியா? சோ இதுல சிந்தட்டிக் பாத்வே, குளுட்டமைன் பாத்வே, ஃபார்மேஷன் ஆஃப் யூரியா, டைரக்ட் எக்ஸ்கிரீஷன், 4 டைட்டில்ல நம்ம இதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் பாத்வே. சிந்தட்டிக் மீன்ஸ் த அமினோ குரூப்ஸ் ஆர் யூட்டிலைஸ்ட் தட் சிந்தட்டிக் பர்பஸ். அதாவது அந்த அமினோ குரூப்பை வந்து என்ன செய்யணும், ஏதோ ஒரு சிந்தசிஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தோம். NH3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேற ஏதாவது ஒரு ஃபார்ம்ல சிந்தேஸ் பண்றதுக்கு அதை யூட்டிலைஸ் பண்றது, இது ஒரு ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் த கீட்டோ ஆசிட்ஸ். கீட்டோ ஆசிட் வந்து the derivative of carbohydrates. That amination will be takes place, the new amino acids are formed with the help of that synthetic pathway மூலம். சிந்தட்டிக் பாத்வே மூலம் நம்ம வந்து அமினோ NH3 வந்து ஓரளவு யூட்டிலைஸ் பண்றதுன்னு சொல்றோம். NH3 that's ammonia may be utilized in the synthesis of the, எதுக்காக சிந்தேஸ் பண்ணனும்னா மெயினா அந்த பியூரின் பைரிமிடின், அடினைன் குவானின் சைட்டோசின் தைமின் இருக்கு பாத்தீங்களா, பியூரின் பைரிமிடின், அதுக்கு இந்த அமோனியா தேவைப்படுதான். அப்ப இது ஒரு சிந்தட்டிக் பாத்வே மூலம் கொஞ்சம் அமோனியா எடுத்துக்கிறது. ரெண்டாவது குளுட்டமைன் பாத்வே. இது என்ன சார், the glutamic acid plus ammonia plus ATP molecule that time to form the glutamate and ATP எனர்ஜி இங்க ஸ்பெண்ட் பண்ணுது, அப்ப ATP மாறுது, அடுத்த H3PO4 மாறுது. அது என்ன சார் H3PO4 னா பாஸ்பாரிக் ஆசிட். glutamic acids are converted to glutamic acid plus ammonia. இங்கேயும் அமோனியா CH3 வந்து யூட்டிலைஸ் ஆகுது. That time that energy will be lost. So glutamine plus phosphoric acids are, it's converted into that. The synthesis of the glutamine to occurs that extra renal tissue. The reaction to recover that time surely that recover that ATP molecules. Other ATP செலவாகும். So the glutamine to from this tissue enter into that kidney. வயா எது வழியா போகும்? வயா blood தான். blood வழியா போகும். சரியா? இதுல தான் பேஜ் நம்பர் 15ல ஒரு சின்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்கோம் பாருங்க. அதாவது ஈவன் தட் ஃபர்ஸ்ட் அந்த குளுட்டாமிக் ஆசிட் சொல்றோம் பாத்தீங்களா, குளுட்டாமிக் அந்த ஃபார்முலா மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பிளஸ் அமோனியா, அந்த NH3 இருக்குல்ல, குளுட்டாமிக் ஆசிடோட அமோனியா கம்பைன் ஆகுது டு கம்பைன் டு டிரான்ஸ்ஃபர் இன்டு த, கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதான் குளுட்டமைன் பிளஸ் வாட்டர். அப்ப இங்க ATP பாருங்க ஸ்பெண்ட் பண்ணுது, செலவாகுது. ATPs are converted ADP. So that time the glutamine synthetase or glutaminase, that enzyme will be involved into that. So இந்த மாதிரியும் NH3 அது அமோனியா வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. ஆல்மோஸ்ட் 60% the ammonia will be utilized, the percentage. Sorry, that ammonia from that urine in the form of this source, இதோட urine வழியா எலிமினேட் பண்ணிருமா, அது excreted by that ammonium chloride and ammonium phosphate வேற வேற ஃபார்ம்ல வந்து எக்ஸ்கிரீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். இது அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் யூரியா, ரொம்ப முக்கியமானது, பிசியாலஜிலயும் வரும். சரி, இப்போ வந்து ஒரு அமோனியா ஒரு 2 விதமா வந்து ரிமூவ் பண்ணுதுன்னு சொல்றோம். இன்னொன்னு யூரியா சைக்கிள் மூலம் எப்படி ரிமூவ் பண்ணுது அமோனியா, the formation of urea, that is called ornithine cycle. So ornithine cycle will be occurs in liver. UGTR black at a question. Ornithine cycle எங்க நடக்கும்? புரோட்டீன் மெட்டபாலிசம், அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டா லிவர். அதுக்கு அடுத்த கொஸ்டின், யூரியா வேர் ஆக்சுவல் வில் பி சிந்தசைஸ்ட் இன் அவர் பாடி அப்படின்னு கேட்பாங்க. யூரியா நம்ம உடல்ல எங்க சிந்தசைஸ் பண்ணப்படுகிறது அப்படின்னு கேட்டா அதுவும் லிவர் தான். கிட்னின்னு போட்டுறாதீங்க. கிட்னி ஜஸ்ட் எக்ஸ்கிரீட் தான் பண்ணும், அதை வந்து ஃபில்டர் பண்ணி வெளியேற்றும், அவ்வளவுதான். பட் எங்க யூரியா ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டா லிவர். So that ammonia is converted into that, இந்த அமோனியா இருக்கு பாத்தீங்களா, அந்த அமோனியாஸ் are converted into the urea. That process we are called ornithine cycle or Krebs-Hanslett urea cycle. இயர் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க சார், இயர் மென்ஷன் பண்ணிருக்கேனா? எஸ், 1932. இது கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே இயர் நான் சொல்ல மாட்டேன். ஏன் இதை சொல்றேன்னா, இது ரொம்ப முக்கியமானது, ஈவன் த பிசியாலஜி ஆல்சோ. சரியா? அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. பிசியாலஜில நான் இதே சைக்கிள் சொல்லியிருப்பேன், ஆனா ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டேன். இப்ப ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்ல போறேன். சரியா? ஏன்னா இதுல ஒரு 5 ஸ்டெப்ஸ் நடக்கும், ஒண்ணுன்னா பார்ப்போம். ஆக்சுவலி த யூரியா சைக்கிள், அதாவது ஆர்னித்தின் சைக்கிள், த சைக்கிள் வில் பி ஸ்டார்ட் வித் தட் அமினோ ஆசிட் ஆர்னித்தைன். இந்த பாத்தீங்களா, இந்த அமினோ ஆசிட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக தான் ஹென்ஸ் தட் நேம் வி ஆர் கால்ட் அஸ் ஆர்னித்தின் சைக்கிள். ஏன் சார் ஆர்னித்தின் சைக்கிள் பேர் வச்சாங்கன்னா, ஆர்னித்தின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆர்னித்தின் சைக்கிள். டு இன்க்ரீஸ் த டயட்டரி புரோட்டீன், டு இன்க்ரீஸ் த யூரின் இன் த யூரியா. நார்மல் ஹெல்த்தி பர்சன், த மேன் they excrete the 25 to 30 கிராம் யூரியா பெர் டே. நம்ம அவ்வளவு எலிமினேட் பண்றோமா? நார்மல் பிளட்ல யூரியா லெவல் வந்து
15 to 35 milligram per 100 ml of bloodல இருக்கலாமா. இதுல வந்து அர்ஜினைன், ஆர்னிதைன், சிட்ருலின் to increase the rate of the formation of urea. இதுல முக்கியமான அமினோ ஆசிட்ஸ். சரியா? the liver contain நான் சொன்ன பாத்தீங்களா அந்த அர்ஜினைன் இந்த பாத்தீங்களா the liver contain a high concentration of that enzyme arginine. மத்ததுல இருந்தாலும் லிவர்ல தான் மெயினா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பேஜ் நம்பர் 16ல ஒரு டயகிராம் சொல்லியிருக்கேன் பாருங்க. அந்த டயகிராம் தான் இங்க நான் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். ஓகேவா? அந்த டயகிராம் தான் நான் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். பேஜ் நம்பர் 16ல பாருங்க. so these cycles are occur the cycle எங்க சார் ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்படினா பாப்போம். the cycles are occurs in that cytoplasm and mitochondria. இங்க பாருங்க இந்த ப்ளூ கலர்ல போட்டுருக்கோமா இந்த பாருங்க இந்த ப்ளூ கலர் இது ஃபுல்லா இந்த ப்ளூ கலர்ல உள்ளதெல்லாம் சைட்டோபிளாசம். இந்த கொஞ்சம் லேசா பிங்க் கலர்ல ஒன்னு கொடுத்துருக்கோமா இந்த இங்க மேல இது ஃபுல்லா மைட்டோகாண்ட்ரியா. அப்ப இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ரெண்டு இடம் வேணும். மைட்டோகாண்ட்ரியா அண்ட் சைட்டோபிளாசம். இது கூட கேட்கலாம். லிவர் செல்ஸ்ல எங்க நடக்கும் இந்த சைக்கிள் அப்படின்னு கேட்கலாம். மைட்டோகாண்ட்ரியா நடக்கும், சைட்டோபிளாசம். So in the arginase enzyme to record that final step for the formation of urea, not urine, urea. Final stepல இந்த arginase தான் யூட்டிலைஸ் ஆகும். The arginase only the present in the liver, not in that other tissues. Absent in that all other tissues. Okay, right. அத நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ கொஞ்சம் அதை டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஆர்னித்தின் சைக்கிளை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆர்னித்தின் சைக்கிளில் இதில் நான் ஏற்கனவே சொன்னதுதான். மொத்தம் 5 ஸ்டெப்ஸ். பேஜ் நம்பர் 16ல பாருங்க 5 ஸ்டெப்ஸ். அதில் சிந்தசிஸ் ஆஃப் கார்பமைல் பாஸ்பேட், சிந்தசிஸ் ஆஃப் சிட்ருலின், சிந்தசிஸ் ஆஃப் தட் அர்ஜினோசக்சினேட் அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் த அர்ஜினைன் அண்ட் ஃபியூமாரிக் ஆசிட் அண்ட் ஃபைனலி ஃபார்மேஷன் ஆஃப் யூரியா. இப்போ இந்த 5 டைட்டில் தான் ரொம்ப இவ்வளவு டீட்டெயிலாக நம்ம பிசியாலஜில பார்க்கலாம். இப்போ இவ்வளவு டீட்டெயிலாக பார்க்குறோம். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் ஜெனரலா புரோட்டீன் மெட்டபாலிசம் ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் சிந்தசிஸ் ஆஃப் த கார்பமைல் பாஸ்பேட் இந்த போட்டு பாத்தீங்களா கார்பமைல் பாஸ்பேட். இது என்ன சார் கார்பமைல் பாஸ்பேட் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் கிரீன். ஓகே கார்பமைல் பாஸ்பேட் ஜெனரலி யூனோ அதுல டீகார்பாக்சிலேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கும். டீகார்பாக்சிலேஷன் உங்களுக்கு தெரியும் தட் இஸ் கம்பைன்ட் வித் தட் CO2 to form that அந்த HCO2. அதில் நான் மெட்டீரியல் பேஜ் நம்பர் கூட பாருங்க 17 பாருங்க சொல்ல 17 பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ATP மாலிகூல் தட் கன்வெர்ட் தட் ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்ஆக்டிவா தான் இருக்குமா சரியா. அது வந்து டீகார்பாக்சிலேஷன் நடக்கும்போது ATPயோட சேர்ந்து ஆக்டிவேட் CO2 மாறும். that time ATP to spend into that சரியா. now deamination will be takes first carbon dioxide அதுக்கு அடுத்து என்னது அமோனியா deamination NH3 இங்கேயும் ATP யூட்டிலைஸ் ஆகும். ஸோ அது என்னவா மாறினா இந்த பாருங்க இந்த கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் அமோனியா டு ஃபார்ம் தட் கார்பமைல் பாஸ்பேட் ஆர் பாஸ்பேட் குளுட்டமேட் அப்படின்னு சொல்லலாம் சரியா. கார்பமைல் பாஸ்பேட் தி சிந்தஸ் இது வந்து என்சைம் பிரசன்ட். இது வந்து மைட்டோகாண்ட்ரியால இருக்கக்கூடியது சரியா. லிவர் மைட்டோகாண்ட்ரியால இருக்கும் சரியா. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து சிட்ருலின். சிட்ருலின் இந்த இருக்கு பாத்தீங்களா இதான் சிட்ருலின். சிந்தசிஸ் ஆஃப் சிட்ருலின். அப்ப சிந்தசிஸ் எப்படி சார் சிட்ருலின் சிந்தசிஸ் ஆகும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கார்பமைல் பாஸ்பேட் ரெடி ஆயிடுச்சா ரைட். அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் ஆர்னிதைன். the carbamyl phosphate plus ornithine to combined சரியா. ரெண்டு கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா to gives that citrulline நம்மளுக்கு இந்த சிட்ருலின் கிடைக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் எது அப்படின்னு கேட்கலாம் சிட்ருலின் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி. ஆர்னிதைன் சரியா. இது எல்லாமே வந்து கார்பமைல் பாஸ்பேட் இப்போ வந்து சைட்டோபிளாஸ்ம் வந்து லிவருக்கு வந்துருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் இது முடிஞ்சு இப்ப சிட்ருலின் முடிஞ்சு அடுத்தது அர்ஜினோசக்சினேட் ஃபார்ம் ஆகணும். அப்ப the citrulines are condensed with the amino group of aspartic acid. தட்ல aspartate இருக்கு பாருங்க. அப்ப இது அர்ஜினோசக்சினேட் சிந்தேஸ் ஒண்ணு இல்ல அர்ஜினோசக்சினேட் சிந்தேஸ் பண்றவாது அர்ஜினோசக்சினேட் சிந்தேஸ் என்சைம் with the help of the magnesium 2+ சரியா. சோ அப்ப இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் திரும்ப 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 நடக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ரிவர்சிபிள். செகண்ட் எதுக்கு சார்னா திரும்ப அது என்ன செய்யும்னா திரும்ப மோர் அமௌண்ட் ஆஃப் தட் அமோனியா இட் வில் பி டேக் செகண்ட் மாலிகுல் ஆஃப் அமோனியா டு என்டர் இன்டு திஸ் ரியாக்ஷன் அமோனியா ஃப்ரம் தட் அமினோ குரூப் ஆஃப் ஆஸ்பார்டேட். அந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த அமோனியாவை வந்து எலிமினேட் பண்றதுக்காக செய்யும். இது அடுத்த ஸ்டெப். நாலாவது ஸ்டெப் வந்து சிந்தசிஸ் ஆஃப் அர்ஜினைன் அண்ட் ஃபியூமாரிக். இப்ப அர்ஜினோசக்சினேட் முடிஞ்சு அடுத்து என்ன இருக்கு அர்ஜினைன் அண்ட் ஃபியூமாரிக் ஆசிட்ஸ். இந்த ஃபியூமரேட்னு சொல்றோம் பாத்தீங்களா அதான் அப்படி சொல்றாங்க. சோ அப்ப அர்ஜினோசக்சினிக் ஆசிட்ஸ் ஆர் கன்வெர்ட் இன்டு தட்
arginine and fumarate. இந்த பக்கம் பாத்தீங்களா fumarate. So the fumarate, இது கேள்வி கொஞ்சம் நேத்து சொன்னேன் last classல. The fumarate may be entered into the TCA cycle. It's convert the malate and oxaloacetate. இந்த oxaloacetate next the transamination மூலம் aspartate மாறும். It and regenerate into the arginine. Arginine is also amino acids. இந்த arginine தான் நல்லா கவனிங்க. This arginine, it will be decomposed. உடையுது. The arginine will be decomposed with the help of arginase enzyme. So that time to form that ornithine, arginine is converted to ornithine with the help of arginase enzyme. That time the urea will be synthesized. So அப்ப அந்த arginase activate பண்றதுக்கு Mn2 plus தேவை. இது நான் வரைக்கும் Mg2 சொன்னேன். சரியா? இது Mn2 அது தெரிஞ்சுக்கோங்க. The ornithine and the lysine that inhibitors ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு பாத்துக்கோங்க. மெட்டீரியல்ல 18ஆம் பக்கம் inhibitors with that arginine, அது இன்கிபிட்டராவும் தடுக்கக்கூடியத ஒரு இதாவும் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இதுல क्वेश्चन என்ன கேட்பாங்கன்னா, எதை டீகம்போஸ் பண்ணும்போது யூரியா ஃபார்ம் ஆகுது? அர்ஜினைன். முடிஞ்சா? யூரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன என்சைம் தேவைன்னு கேட்பாங்க. இதுல எல்லா என்சைம் தேவைதான். யூரியேஸ்னு ஆப்ஷன் இருக்கும், உடனே போட்டுறாதீங்க. அர்ஜினேஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? சோ ஓவரால் ரியாக்ஷன் இந்த யூரியா சைக்கிள்ல நல்லா கவனிங்க. யூரியா சிந்தசிஸ் டு ரெக்கார்ட் தட் 3 மாலிகுல் ஆஃப் ஏடிபி. ஒரு யூரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின் சார் இது. ஒரு யூரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு 3 ஏடிபி மாலிகுல் செலவாகும். எத்தனை அமினோ ஆசிட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னா 5 அமினோ ஆசிட் பார்ட்டிசிபேட் பண்ணுது. எத்தனை என்சைம்னா 5 என்சைம்ஸ். இந்த அளவுக்குலாம் பிசியாலஜில நான் சொல்லியிருக்க மாட்டேன். அங்கெல்லாம் 3 அமினோ ஆசிட் தான் நான் சொல்லியிருப்பேன். அங்க பிசியாலஜி ஓரியன்டட். ஸோ அவுட் ஆஃப் 3 ஏடிபி அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுலேயே 2 ஏடிபி வந்து கன்வெர்ட் டு தட் ஏடிபி, ஒன்னு வந்து ஏஎம்பி வந்து கன்வெர்ட் ஆகும்னு சொல்றாங்க தேர்ட் ரியாக்ஷன்ல. 5 அமினோ ஆசிட் என்னென்ன அமினோ ஆசிட் திரும்பவும் சொல்றேன் பாருங்க. என் அசிட்டைல் குளுட்டாமேட் ஃபர்ஸ்ட், என் அசிட்டைல் குளுட்டாமேட், ரெண்டாவது அஸ்பர்டேட், மூணாவது அர்ஜினைன், நாலாவது ஆர்னித்தைன், அஞ்சாவது சிட்ருலின். 5 அமினோ ஆசிட் பார்ட்டிசிபேட் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அட் த எண்ட் தட் வி ஆர் கெட்டிங் தட் யூரியா. அப்ப highly toxic substance of that ammonia is converted into the urea. The cycles are ornithine cycle. Okay, so இவ்வளவுதான். இதுல பிசியாலஜிலையும் கொஸ்டின் வரலாம், இல்லைன்னா நம்ம இங்கேயும் வரலாம், அதாவது பயோகெமிஸ்ட்ரியும் வரலாம். சரியா? ஸோ இதுவும் யூரியா சைக்கிள் தான். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போடுற மாதிரி போட்டிருக்காங்க. சரியா? இது இந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ், இது வந்து சைட்டோபிளாஸ்ட்ல நடக்கிற மாதிரி. இங்க ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலாவோட போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ஸ்டெப் 2லுமே மிக்ஸ் ஆகி நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ எனிவே தட் யூரியா வந்து அந்த அர்ஜினைன் டீகம்போஸ் பண்ணும்போது அந்த நம்மளுக்கு யூரியா வந்து சிந்தேஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல இதான் ஃபார்முலா. அந்த மேல கொடுத்து பார்த்தீங்களா யூரியா, இந்த இது அர்ஜினைன் ஆர்ஜினேஷன், அர்ஜினேஸ் தட் என்சைம்ஸ். சரியா? ரைட். இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் அது பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ மற்றபடி இதுல மெட்டபாலிக் டிசார்டர் ஆஃப் த யூரியா சைக்கிள், அதுல டெபிசியன்சி, அதாவது ஹைப்பர் அமோனிமியான்னு சொல்றது, டியூ டு த டெபிசியன்சி ஆஃப் கார்பமைல் பாஸ்பேட் சிந்தசிஸ். என்னென்ன என்சைம் ஏதாவது டெபிசியன்சி இருந்தா சில நோய்களை உருவாக்கும். இதுல ஆர்னித்தைன் டிரான்ஸ் கார்பமைலேஸ் தட் டெபிசியன்சினால ஹைப்பர் அமோனியா வந்து ஃபார்ம் ஆகும். அர்ஜினோசக்சினேட் டெபிசியன்சி ஆர் ஆப்ஷன்ஸ்னால சிட்ருலிமியா ஃபார்ம் ஆகும். சும்மா ஜஸ்ட் இதுல இந்த 5 சொல்லியிருக்க மாட்டீங்களா, இந்த 5 என்சைமும் கரெக்டா இருக்கணும். அர்ஜினோசக்சினேட் டெபிசியன்சினா இந்த அர்ஜினோசக்சினேட் இந்த ஆக்சிடியான்னு சொல்லக்கூடிய டிசீஸ். அர்ஜினேஸே இல்லைன்னு வச்சோன்னே ஹைப்பர் அர்ஜினியா, அப்போ ஓவராங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு டிசீஸ் சொல்லியிருக்காங்க, அதை நீங்க பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 19ல அந்த ஓவரால் ரியாக்ஷன் சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த மேல பாருங்க, டாப்ல அந்த சிட்ரேட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கான். சிட்ரேட் இந்த இங்க சிட்ருலின் சொல்றோம் பாருங்களா, அத சிட்ரேட், அந்த சிட்ருலின் அது சிட்ரேட்ல தான் ஆரம்பிச்சு ஸ்டெப் ஐசோசிட்ரேட், ஆல்பா கீட்டோ குளுட்டாரேட், சக்சினேட், ஃபிமரேட், மாலேட், ஆக்சோலாசிட்டேட். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஆக்சோலாசிட்டேட் தான் கிரப் சைக்கிள்குள்ள போகிற, அது நார்மலா நடக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? அது திரும்ப அப்படியே கிரப் சைக்கிள், அது எதுக்குள்ள யூரியா கீழே ஆர்னித்தின் சைக்கிளோட கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். மற்றபடி இதுல ஒண்ணு கிடையாது. இதுல இந்த ஆக்சோலாசிட்டிக் ஆசிட் எக்ஸ்பிரஸ் 3 இம்பார்ட்டன்ட் பாத்வே மூலம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுது அப்படின்னா ஒரு 3 பாத்வே நம்ம பேஜ் நம்பர் 19லயும் 20லயும் டாப்லயும் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என் ப்ராடக்ட் ஆஃப் அமினோ ஆசிட். ஏன்னு எங்கெல்லாம் நான் மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்னு என்ன மீனிங்னா, அமினோ ஆசிட்னு அர்த்தம். எங்கெல்லாம் அமினோ ஆசிட்ஸ் நான் சொல்லிருக்கணும் அது ஃபுல்லாவே. சரியா?
ஸோ இதுல வந்து அமினோ ஆசிட்ஸ் ஜெனரலி இந்த என் ப்ராடக்ட் என்ன அமினோ ஆசிட் என்ன என் ப்ராடக்ட் கிடைக்குது ஜஸ்ட் அந்த டேபிள பார்த்துக்கோங்க போதும், வேற ஒன்றும் வேண்டாம். இதுல கீழே இது எல்லாமே நம்ம பிசியாலஜில பார்த்தோம், இல்லைன்னா இந்த டாபிக்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல பயோகெமிஸ்ட்ல பார்த்தோம். இருந்தாலும் இன்னொன்று சொல்றேன். Actually, that amino acid we are classified into the two types, and the base of that availability or that need, that's essential and non-essential amino acids. So essential amino acids generally non-essential amino acids ரெண்டு கேட்டகரி நம்ம சொல்லலாம். ஓகே, எசென்சியல் அண்ட் நான் எசென்சியல் அமினோ ஆசிட். ஸோ அப்போ இதுல வந்து தேவை அது எதெல்லாம், அதுக்கு ஒரு ஃபார்ம்ல கூட சொன்னேன். எசென்சியல் அமினோ ஆசிட் நான் எசென்சியல் அமினோ ஆசிட் கூட ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எம்எல்ஏ ஹெச்ஐவி டிடிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இதான் ஃபார்முலா. அப்ப எம் மீன்ஸ் என்னது மித்தியோனைன், எல் மீன்ஸ் லைசின், ஏ மீன்ஸ் அர்ஜினைன், ஹெச் மீன்ஸ் ஹிஸ்டிடின், ஐ மீன்ஸ் ஐசோலியூசின் ஆர் அண்ட் லியூசின், வேலைன், ட்ரிப்டோபான், த்ரியோனைன், ஃபினைலாலனைன். ஸோ மொத்தம் இதுல 9 லெட்டர் இருக்கும். பட் இங்க மட்டும் 1+1 2 இது நம்ம சொல்லணும். ஐசோலியூசின் அண்ட் லியூசின். அப்ப மொத்தம் 10 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் பிரசன்ட் தட். சரியா? ரொம்ப முக்கியமானது இந்த இது எம்எல்ஏக்கு ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எம்எல்ஏக்கு ஹெச்ஐவி இருக்கு. டிடிபி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா டிடினா டெட்டனஸ் டாக்சைடு, ஒரு இன்ஜெக்ஷன். ஹெச்ஐவி இருக்கிறவங்க இன்ஜெக்ஷன் யாருக்கு போடுறோம்? பேஷண்ட்டுக்கு போடுறோம். பி இஸ் த பேஷண்ட். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வராது. போன வருஷம் கூட டிஆர்ல கேட்டாங்க சார், அதுக்கு முந்தின வருஷம் டிஆர்ல 1 மார்க் கொஸ்டின் இது சாரி இது 6th யூனிட்ல வந்த நம்ம சிம்பிளா பேசிக்கா கேட்டாங்க. பிக் அவுட் தட் நான் எசென்சியல் அமினோ ஆசிட், நான் எசென்சியல் அமினோ ஆசிட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது எல்லாமே எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்டார்ட் ஆகிறத வச்சு நம்ம ஈஸியா தூக்கிடலாம். சரியா? ரைட். அடுத்தது எசென்சியல் முக்கியமானது. அடுத்தது வந்து குளுக்கோஜெனிக் அமினோ ஆசிட்ஸ் சார். குளுக்கோஜெனிக் அமினோ ஆசிட்ஸ்னா இது வந்து இது கொஞ்சம் கஷ்டம் தான். சும்மா ஜஸ்ட் எத்தனை அமினோ ஆசிட்னா 14 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி இது கார்போஹைட்ரேட்டோட ரிலேட்டடா இருக்கும் சொல்லணும். கீட்டோஜெனிக்னா இது கேட்கலாம், ஏன்னா ஒண்ணு தான் இருக்கு கீட்டோஜெனிக், தட்ஸ் லியூசின். அப்ப போத் கிளைக்கோஜெனிக் கிளைக்கோஜெனிக் அஸ் கீட்டோஜெனிக் இல்ல ரெண்டு ஒரு 5 கேஸ் இருக்குது. ரெண்டுமே இருக்குமா? கிளைக்கோஜெனிக்கா இருக்குமா, கீட்டோஜெனிக் அமினோ ஆசிட் நமக்கு ஒரு 5 இருக்கு. அது வந்து 5. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னா. மெட்டபாலிசம் ஆஃப் த கார்பன் ஸ்கெலிட்டன்ஸ் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க சார். சிந்தட்டிக் பாத்வே அண்ட் த கீட்டோஜெனிக் பாத்வே. ஸோ கீட்டோன்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய அதுதான் நம்ம கீட்டோஜெனிக் பாத்வேன்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். இதுல வந்து அதே மாதிரி கிளைக்கோஜெனிக் பாத்வேனா தட் ஃபைனல் நம்ம அந்த கிளைக்கோஜெனிக் அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் குளுக்கோஸ் அண்ட் கிளைக்கோஜன் ஃபார்மேஷன் சொல்றாங்க. அவ்வளவுதான். சரியா? அது பேஜ் நம்பர் 21ல த எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆஃப் தட் குளுட்டாமிக் ஆசிட் ஆக்சிடேஷன் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். இருந்தாலும் சும்மா ஜஸ்ட் அந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு குளுட்டாமிக் ஆசிட் ஆக்சிடேஷன்ல டோட்டலா நம்மளுக்கு வந்து 27 கிடைக்கும். பட் அதுல 2 ஏடிபி வந்து எக்ஸ்பென்ஸ் செலவாகுது. 25 வந்து நம்மளுக்கு என் ப்ராடக்டா நெட் கெயினா கிடைக்கும். அது சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இது ஓவரால் கெட்டபாலிசம் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இந்த எப்படிலாம் அது எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பேஜ் நம்பர் 21ல கொடுத்துருக்கேன். அது பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது 22ல ஒரு ஹேண்ட் ரிட்டனா எழுதியிருக்கேன் பாருங்க. அது வேற ஒண்ணு பெருசா ஒண்ணும் கிடையாது. இது ஏற்கனவே நம்ம முதல்ல நான் சொல்லிட்டேன். சும்மா ஜஸ்ட் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கோங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இனிஷியல்லே கேட்க வாய்ப்பு இருக்கு, யூஜிலையும் கேட்க வாய்ப்பு இருக்கு, பிஜிலையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆக்சுவலா இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் தட் ஃபேட்டி ஆசிட்ஸ் சார் ஃபேட்டி ஆசிட் நடத்தல என்ன சார் திடீர்னு நீங்க புரோட்டீன் மெட்டபாலிசத்துல இருந்து திடீர்னு ஃபேட்டி ஆசிட் போயிட்டீங்கன்னு நினைக்க வேண்டாம். அடுத்தது புரோட்டீன் மெட்டபாலிசம் ஓவர் சார், முடிஞ்சு அவ்வளவுதான். The protein metabolism means that amino acid metabolism over, finished. சரியா? So next நம்ம அடுத்த டைட்டில் நம்ம பார்க்க போறது வந்து புரோட்டீன் லிபிட் மெட்டபாலிசம். ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் பார்த்தோம், அடுத்த புரோட்டீன், அடுத்த லிபிட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இது ஏற்கனவே ஃப்ரெண்ட்லயும் இருக்குது, பாத்துக்கலாங்க. The fatty, அதாவது fats are very well. Lipid or fat. The fats are converted into the fatty acid and glycerol. இது end product. The fatty acids do not contain a double bond. Such fatty acids are saturated fatty acid. Other alls are unsaturated fatty acid. This question, sir. எதுலலாம் டபுள் பாண்ட் இருக்கோ அது ஃபுல்லா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். எதுலாம் டபுள் பாண்ட் இல்லையோ அதெல்லாம் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. சரியா? இது ஒரு கொஸ்டினா வரலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. Saturated and unsaturated. Saturated is acetic acid, palmitic acid and stearic acid.
அன்சாச்சுரேட்டட்னா ஓலிக் ஆசிட். அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். சரி, இதை விட்டுட்டா வேற என்ன சார் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் நான் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு கேட்பாங்க. எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் முக்கியமான அமினோ அமிலம், முக்கியமற்ற அமினோ அமிலம் சொன்னோம்ல, எசென்சியல் அமினோ ஆசிட் அத மாதிரி தான். இதுல கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார், நல்லா கவனிங்க கிளாஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும்னா லினோயிக் ஆசிட், இது ஒரு இது வந்து 2 double bonds are present. ரெண்டாவது வந்து லினோலெனிக் ஆசிட், சரியா? இது ஆசிட் தான் போட்டுக்கோங்க, லினோலெனிக் ஆசிட். இது வந்து 3 double bonds. மூணாவது வந்து அராக்னிடிக், நான் ஏற்கனவே மெட்டீரியல் நான் ஹேண்ட் ரைட்டா எழுதியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து 4 double bonds. சார் ஃபர்ஸ்ட் பார்ட்ல 30 பேஜ் நம்பர்ல சார் நத்தனிங் சார் இது. ரைட், ஓகே, சரி, ரைட். இருந்தாலும் ஆமா, அங்கேயே நான் சொன்னேன், கரெக்ட் தான். இருந்தாலும் இங்கே நீங்க திரும்ப நான் ரீகால் பண்றேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பரவாயில்ல, வெரி குட் சார். சோ இதுல எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ல 2 double bond, 3 double bond, 4 double bond, சரியா? சோ அப்ப ஜெனரலா வந்து டபுள் பாண்ட், the fatty acid do not contain a double bond, that is called saturated சொல்றோம், சரியா? அது முடிஞ்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், பாத்துக்கோங்க. அன்சாச்சுரேட்டட்னா அது ஓலிக் ஆசிட், அது எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் இந்த 3. இது மட்டும் தனியா கேட்கலாம் கொஸ்டின். பிக் அவுட் த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட், இந்த 3ல ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்க. சப்போஸ் அப்படி இல்ல சார் அப்படின்னு சொன்னா அதுல எது 2 பாண்ட், எது 3 பாண்ட், எது 4 பாண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா நான் இனிஷியலே சொன்னேன், ஆல் ஞாபகம். எஸ், ஆல்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், சரியா? அதாவது எது என்ன சார் ஆல்னா ஒண்ணு கிடையாது, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ALL, ஆல், அரனிக் லினோயிக் ஆசிட். சரி சார், இது கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஆல்ன போட்டுட்டு கவனிங்க, ALL எந்த டைரக்ஷன்ல, இந்த டைரக்ஷன்ல ஆல்னு எழுதணுமா? அடுத்து இந்த எழுதிட்டு இந்த பக்கம் அப்படியே வந்து ஏதோ ஒண்ணு 2 டபுள் பாண்ட், ஏதோ ஒண்ணு 3, ஏதோ ஒண்ணு 4 நமக்கு தெரியும், அப்படியே எழுதிடணும். ஆல்ன போட்டுட்டு 2, 3, 4 அப்படின்னு எழுதிடணும். இந்த டைரக்ஷன் எழுதுறோம், இந்த டைரக்ஷன்ல ஏபிசிடி எழுதுறோம், இந்த டைரக்ஷன்ல 1 2 3 எழுதுறோம். 1 2 3 1 2 3 4 எழுதினாங்க, 2 3 4 முடிஞ்சா. அப்ப இப்ப நம்மளுக்கு எது கன்ஃபியூஸ் ஆகாது, இது முடிஞ்சு வச்சு. என்னது? அரணிக்கு வந்து 4 டபுள் பாண்ட் முடிஞ்சு வச்சு. இப்ப இந்த ரெண்டுமே எல்லுன்னு சொல்றீங்களா சார், இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இது நீங்க எழுத்து கூட்டிட வேண்டியதான். இந்த இடத்துல லெட்டர் அப்படி ஒண்ணுன்னா கவுண்ட் பண்ணிட வேண்டியதான். இது எத்தனை லெட்டர் வரும்னா 8 லெட்டர் வரும். இது எத்தனை லெட்டர் வரும்னா 9 லெட்டர் வரும். இது 8 லெட்டர், இது 9 லெட்டர். சரி, இங்கிலீஷ்ல தான், தமிழ்ல எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, இங்கிலீஷ் லெட்டர். அப்ப எது கம்மியா இருக்கு? 8, இது 9. அப்ப இது கம்மியா இருக்கிறதா 2 டபுள் பாண்ட், அது 9 வந்து 3 டபுள் பாண்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு. இதெல்லாம் நிறைய தடவை மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். Okay, so these are the important points regarding that அந்த fatty acids அப்படின்னு சொல்லக்கூடிய, சரியா? அது பார்த்துக்கோங்க, ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறோம் சார், எக்ஸாக்டா இப்போதான் சிலபஸ்குள்ள மெட்டபாலிசம் ஆஃப் லிபிட்ஸ் பார்க்க போறோம், சரியா? லிபிட் மெட்டபாலிசம் பொறுத்தளவு இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதுதான். இது மட்டும் கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்டா பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம லிபிட் பேஜ் நம்பர் 22ல லிபிட் மெட்டபாலிசம். ஸோ ஆக்சுவலி தட் எனர்ஜி காட் பை தட் ஆக்சிடேஷன் ஆஃப் த லிபிட். ஏன்னா லிபிட்ல நிறைய எனர்ஜி கிடைக்கும், மெயின்லி தட் நியூட்ரல் ஃபேட்ஸ், that is called that triacyl glycerols as well as the triglycerides னு சொல்லுவோம். 3 glycerides இருக்குது, அத triglycerides. So the large caloric value of the lipids due to that the high reducing that hydrocarbon side chains also attached to the carboxyl group of the fatty acids. நிறைய side chains of the இருக்கிறவங்க அத ஸ்ப்ளிட் பண்ணும்போது நிறைய எனர்ஜி கிடைக்கும்னு சொல்றாங்க. 2 type of the adipose tissues that physiology நடத்தும்போது சொல்லியிருக்கேன், white and brown adipose tissue. White adipose tissue na the tissues are found in all over that body of animals. நம்ம பாடியில எல்லா இடத்துல இருக்கும். மெயினா இது white adipose tissue ஓட ரோல் என்னன்னு கேட்டா ஸ்டோரேஜ். அந்த லிபிட் வந்து எக்ஸஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணும். இதே brown adipose tissue சொல்றோம் பாத்தீங்களா, இது ஃபவுண்ட் இன் தட் நியூ, எல்லாருக்கும் இருக்கு, இது எல்லாரும் நியூ, எல்லா இடத்துல இருக்கும் பாடியில. பட் brown adipose tissue found in the newborn animals or hybridtic animals. நான் ஹைபிரினேஷன் ஈக்காலஜி நடத்தும் போது சொல்லுவேன், ஹைபிரினேட்டிங் அனிமல்ல அந்த ஹைபிரினேட்டிங்னு தெரியும்,
estivation and summer sleep and winter sleep. Estivation and another one. Hibernation. சரியா? summer sleep and winter sleep. அப்ப ஒரு 6 மாசம் ஆனாலும் ஒரே இடத்துல அப்படியே டார்மன்சி கண்டிஷன்ல இருக்கும்போது அதுக்கு எனர்ஜி வேணும் பாத்தீங்களா? அப்பதான் இந்த பிரவுன் ஃபேட், சரியா, பிரவுன் அடிபோஸ் டிஷ்யூ அது என்ன செய்யும்? எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். ஈவன் த நியூ பார்ன் பேபி ஆல்சோ, நியூ பார்ன் அனிமல்ஸ் ஆல்சோ. சரியா? ரைட். இப்போ மெட்டபாலிசம் ஆஃப் லிபிட்ஸ் குள்ள போவோம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப்லாம் பெருசா ஒண்ணு இந்த ஸ்மாவோட ரீட் பண்ணி விடுங்க சார். ஆக்சுவலி த நியூட்ரல் ஃபேட் ஆர் ட்ரைகிளிசரைட்ஸ். த அடிபோஸ் டிஷ்யூ இம்பார்ட்டன்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் லிபிட். எங்க சார் அடிபோஸ் டிஷ்யூ இருக்கும்? நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா? இதான் அடிபோஸ் டிஷ்யூ. த எக்ஸஸ் த ஃபேட்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் டு தட் எக்ஸஸ் தட் ஃபேட்ஸ் எல்லாமே வந்து இங்க கன்வெர்ட் ஆகி நம்ம ட்ரைகிளிசரைட்ஸ் இல்லாம ஃபேட் கொழுப்பாக இங்க வந்து சேமித்து வைக்கப்படுகிறது. சரியா? the active lipase தான் அதோட ரோல் முக்கியமானு தெரியும். the split the triglycerides நான் ஏற்கனவே சொன்னதான். the triglyceride என்ன சொன்னா லிப்பிட் தான் triglyceride சொல்றோம். that convert that fatty acid and glycerol. சரியா? with the help of the lipase enzyme or lipase enzyme. லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி क्वेश्चन சார். இது எவ்வளவு ஈஸியான क्वेश्चन கேட்டாங்க பாருங்க. சரியா? triglycerides are convert that fatty acid into glycerol with the help of the lipase enzymes. அந்த பேராகிராஃப்ல இருக்கும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இதுல பெருசா ஒண்ணு மற்றதெல்லாம் சும்மா ஆர்டர் ரீட் பண்ணுங்க. அடுத்த பேஜ் நம்பர் 23ல அழகா மெட்டபாலிசம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ ஃபேட்டி அதாவது ஃபேட் மெட்டபாலிசம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த ரெண்டஸா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபேட்டி ஆசிட் மெட்டபாலிசம் பார்க்கணும், கிளிசரால் மெட்டபாலிசம் பார்க்கணும். இது ரெண்டு ஏன்னா ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து லிப்பேஸ் மூலம் இந்த ரெண்டா மாறிடுச்சு. அப்ப இது எப்படி மெட்டபாலிசம் நடக்குது, இது எப்படி மெட்டபாலிசம் நடக்குது, அதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டைட்டில் வந்து மெட்டபாலிசம் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். பேஜ் நம்பர் 23 நான் சொல்றது மட்டும் பாருங்க, ரொம்ப போட்டதெல்லாம் இது பண்ண வேண்டாம். சரியா? பாருங்க ஃபர்ஸ்ட் கிளிசரால். சரியா? ஏன்னா இந்த கிளிசரால் ஃபேட்டி ஆசிட் உங்களுக்கு தெரியும். the glycerols are convert that glycerol 3-phosphate with the help of that time that ATP also to spend glycerol kinase மூலம். Next the glycerol 3-phosphates are converted to the dihydroxyacetone phosphate. Page number 23 material. சரியா? dihydroxyacetone phosphate. This dihydroxyacetone phosphate வந்து ரெண்டு வேல போகும். ஒன்னு வந்து என்னன்னா நல்லா கவனிங்க, ஒன்னு வந்து எப்படின்னா ஜஸ்ட் அந்த டாட்டா போட்டிருப்பாங்க, அந்த டாட்டா போட்டிருப்பாங்க. It will be condensed. The dihydroxyacetone phosphates will be condensed to form that fructose 1,6 bisphosphate or diphosphate. It converts that glucose to excess glucose. Everything will be stored into that glycogen. Glycogen form ஆயிடும். அதான் glycogenesis அப்படின்னு சொல்றோம். excess glucose. இது ஒண்ணு. அதே இது வந்து டைகிளிசரைடு அசிட்டோன் பாஸ்பேட்ஸ் ஆனது அடுத்து கிளிசரால் 3-phosphate பைருவிக் ஆசிட்ஸா கிரெப்ஸ் சைக்கிள்குள்ள என்டர் ஆகும். இது அடுத்த ஸ்டெப். ரெண்டு ஸ்டெப்பா நடக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த கிளிசரால் 3-phosphate திரும்பவும் இது கண்டென்ஸ் ஆகும். ரெண்டு விதமும் கண்டென்ஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அவ்வளவுதான். இப்படித்தான் ஒரு கிளிசரால் வந்து மெட்டபாலிசம் நடக்கும். ஒரு கிளிசரால், இந்த கிளிசரால் வந்து எப்படி மெட்டபாலிசம்னா ஜஸ்ட் இட் வில் பி மெட்டபாலிக் ரியாக்ஷன் வில் பி டேக்ஸ் பிளேஸ். அப்ப என் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றோம். அதுதான் இங்க தியரிட்டிக்கலா நம்ம நிறைய விஷயங்கள் அங்க சொல்லியிருப்பாங்க. கிளிசரால் மெட்டபாலிசம் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் கிளிசரால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட். ஸோ இதுல ஜெனரலா நம்ம the fatty acids first it's a hydrolysis into that the estrase. The oxidation of fatty acids are carried out that all the tissue. The fatty acids are oxidized into the carbon dioxide plus water and released into the large amount of energy. சரியா? ரைட். ஸோ these are the important points. நெக்ஸ்ட் வேற ஒண்ணு இல்ல, பெருசா ஒண்ணு கிடையாது. மெட்டபாலிசம் இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணுங்க. மெட்டபாலிசம் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் எப்படியோ அதே மாதிரி தான் ஃபேட்டி ஆசிட் நம்மளுக்கு ஸ்பிளிட் பண்ணி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. சரியா? இதுல தியரிஸ் ஆஃப் த ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன், இதுல தியரின்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன் வந்து நிறைய சயின்டிஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்க ரொம்ப டீட்டெயில் எல்லாம் படிக்க வேண்டாம், சும்மா தியரி யார் சொன்னா, இதுக்கு மேல கொஸ்டின் வந்தது கிடையாது. பிஜில இதே வர்றது கிடையாது. சிஎஸ்ஆர் அந்த மாதிரி அதுலதான் இப்படி கொஸ்டின் வருது. சரியா? அப்ப நீங்க தியரி பேரு மற்றது சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். So theories of that fatty acid oxidation la the regarding the oxidation of fatty acid வந்து beta oxidation theory first. சரியா? beta oxidation theory. So beta oxidation theory னா உங்களுக்கு தெரியும், அதுல ஜெனரலா
என்னன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்தது ஒமேகா ஆக்சிடேஷன் தியரி, அடுத்த மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ் ஆக்சிடேஷன் தியரி, பீட்டா ஆக்சிடேஷன் கண்டென்சேஷன் தியரி. நீ ரொம்ப ஒண்ணு பீட்டா ஆக்சி இது இந்த ரெண்டு முக்கியம். பீட்டா ஆக்சிடேஷன் தியரி யார் சார் சொன்னாங்கன்னா நூப் கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். மற்றபடி அதுல சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. The noops are reduced the fatty acid, the degrade into the oxidation of that beta carbon atoms. அந்த மாதிரி இருக்கும். ஒமேகா ஆக்சிடேஷன் வந்து வெர்கடின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். As a result that long chain dicarboxylic acids are produced into the single small dicarboxylic acid. பேஜ் நம்பர் 25ல இருக்கும் பாருங்க ஃபிகர். அந்த மாதிரி சிம்பிளா மாத்தி விட்டுருமா சார். இதுல என்ன சார் 25ல பயங்கரமா இது ஏதோ ஃபார்முலாவா இருக்கு சார், இதெல்லாம் படிக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் படிக்க வேண்டாம் சரியா. ஜஸ்ட் அதுல உள்ள இதை மட்டும் மீனிங் மட்டும் பார்த்துக்கோங்க போதும், மற்றபடியே ஒண்ணு வேண்டாம். Discuss about that unit 2. So already we are discussed the class தான் போயிட்டு இருக்கு, unit 2 தான் போயிட்டு இருக்குது. Yes, good evening everybody. Unsaturated fatty acid, இது கொஸ்டின் சார். எதுலலாம் டபுள் பாண்ட் இருக்கோ அது ஃபுல்லா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். எதுலாம் டபுள் பாண்ட் இல்லையோ தியரி யார் சார் சொன்னான்னு போறோம் அப்படின்னு கேட்டா, இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபேட்டி ஆசிட் மெட்டபாலிசம் பார்க்கணும், கிளிசரால் மெட்டபாலிசம் பார்க்கணும். இது ரெண்டு, ஏன்னா ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து லிப்பேஸ் மூலம் இந்த ரெண்டா மாறிடுச்சு. அப்ப இது எப்படி மெட்டபாலிசம் நடக்குது, இது எப்படி மெட்டபாலிசம் நடக்குது, அதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டைட்டில் வந்து மெட்டபாலிசம் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். பேஜ் நம்பர் 23 நான் சொல்றது மட்டும் பாருங்க, ரொம்ப போட்டதெல்லாம் இது பண்ண வேண்டாம் சரியா. பாருங்க ஃபர்ஸ்ட் கிளிசரால் சரியா. ஏன்னா இந்த கிளிசரால் ஃபேட்டி ஆசிட் உங்களுக்கு தெரியும். the glycerols are convert that glycerol 3-phosphate with help of that time that ATP also to spend glycerol kinase மூலம். Next the glycerol 3-phosphates are converted to the dihydroxy acetone phosphate. Page number 23 material சரியா. dihydroxy acetone phosphate. This dihydroxy acetone phosphate வந்து ரெண்டு வேல போகும். ஒன்னு வந்து என்னன்னா நல்லா கவனிங்க, ஒன்னு வந்து எப்படின்னா ஜஸ்ட் அந்த டாட்டா போட்டிருப்பாங்க, டாட்டா போட்டிருப்பாங்க. It will be condensed. The dihydroxy acetone phosphates will be condensed to form that fructose 1,6 bisphosphate or diphosphate. It converts that glucose to excess glucose. Everything will be stored into that glycogen. Glycogen form ஆயிடும், அதான் glycogenesis அப்படின்னு சொல்றோம், excess glucose. இது ஒண்ணு. அதே இது வந்து டைகிளிசரைடு அசிட்டோன் பாஸ்பேட்ஸ் ஆனது அடுத்து கிளிசரால் 3-பாஸ்பேட் பைருவிக் ஆசிட்ஸா கிரெப் சைக்கிள்குள்ள என்டர் ஆகும். இது அடுத்த ஸ்டெப், ரெண்டு ஸ்டெப்பா நடக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த கிளிசரால் 3-பாஸ்பேட்டும் திரும்பவும் இது கண்டென்ஸ் ஆகும், ரெண்டு விதமும் கண்டென்ஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அவ்வளவுதான். இப்படித்தான் ஒரு கிளிசரால் வந்து மெட்டபாலிசம் நடக்கும். ஒரு கிளிசரால், இந்த கிளிசரால் வந்து எப்படி மெட்டபாலிசம்னா ஜஸ்ட் இட் வில் பி
மெட்டபாலிக் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ என் ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்றோம். அதுதான் இங்க தியரிட்டிக்கலா நம்ம நிறைய விஷயங்கள் அங்க சொல்லியிருப்பாங்க. கிளிசரால் மெட்டபாலிசம் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் கிளிசரால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட். ஸோ இதுல ஜென்ரலா நம்ம the fatty acids first it's a hydrolysis into that the estrase. That oxidation of fatty acids are carried out that all the tissue. The fatty acids are oxidized into the carbon dioxide plus water and released into the large amount of energy. சரியா? Right. So these are the important points. Next வேற ஒண்ணு இல்ல, பெருசா ஒண்ணு கிடையாது சார். மெட்டபாலிக் இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணுங்க. மெட்டபாலிசம் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் எப்படியோ அதே மாதிரி தான் ஃபேட்டி ஆசிட் நம்மளுக்கு ஸ்பிளிட் பண்ணி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. சரியா? இதுல தியரிஸ் ஆஃப் த ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன், இதுல தியரின்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன் வந்து நிறைய சயின்டிஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்க ரொம்ப டீட்டெயில் எல்லாம் படிக்க வேண்டாம், சும்மா தியரி யார் சொன்னா, இதுக்கு மேல கொஸ்டின் வந்தது கிடையாது. பிஜில இதே வர்றது கிடையாது. சிஎஸ்ஆர் அந்த மாதிரி அதுலதான் இப்படி கொஸ்டின் வருது. சரியா? அப்ப நீங்க தியரி பேரு, மற்றது சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். So theories of that fatty acid oxidation la, the regarding the oxidation of fatty acid வந்து beta oxidation theory first. சரியா? beta oxidation theory. So beta oxidation theory னா உங்களுக்கு தெரியும், அதுல ஜெனரலா என்னன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அடுத்தது ஒமேகா ஆக்சிடேஷன் தியரி, அடுத்த மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ் ஆக்சிடேஷன் தியரி, பீட்டா ஆக்சிடேஷன் கண்டென்சேஷன் தியரி. இது ரொம்ப ஒண்ணு பீட்டா இது இந்த ரெண்டு முக்கியம். பீட்டா ஆக்சிடேஷன் தியரி யார் சார் சொன்னாங்கன்னா நூப் கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். மற்றபடி அதுல சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. The noops are reduced the fatty acid, the degrade into the oxidation of that beta carbon atoms அந்த மாதிரி இருக்கும். ஒமேகா ஆக்சிடேஷன் வந்து வெர்கடின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், as a result that long chain dicarboxylic acids are produced into the single small dicarboxylic acid. பேஜ் நம்பர் 25ல இருக்கும் பாருங்க ஃபிகர். அந்த மாதிரி சிம்பிளா மாத்தி விட்டுருமா சார். இதுல என்ன சார் 25ல பயங்கரமா இது ஏதோ ஃபார்முலாவா இருக்கு சார், இதெல்லாம் படிக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் படிக்க வேண்டாம். சரியா? ஜஸ்ட் அதுல உள்ள இதை மட்டும் மீனிங் மட்டும் பார்த்துக்கோங்க போதும், மற்றபடி ஒண்ணு வேண்டாம். பீட்டா ஆக்சிடேஷன் இத ரெண்டாவது சொல்லியாச்சு. அடுத்தது மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ் ஆக்சிடேஷன் தியரி யார் சொன்னாங்க மட்டும் பார்த்துக்கோங்க, அந்த ஃபிகர் பார்த்துக்கோங்க போதும் சார். சரியா? அடுத்தது பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் கண்டென்சேஷன் தியரி. சரியா? இது அடுத்த கேட்டகரி. இது வந்து மெக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து விலானிக் ஆசிட் இந்த அசிட்டிக் ஆசிடா மாறுது, கண்டென்ஸ் ஆகி அசிட்டோ அசிட்டிக் ஆசிடா வந்து கண்டென்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். பேஜ் நம்பர் 26ல அந்த அதுமாதிரி ஆல்பா ஆக்சிடேஷன் தியரி, இது யாரு ஸ்டப், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் வேண்டாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருன்னு என்ன கொஸ்டின்னா பீட்டா ஆக்சிடேஷன் தியரி தான். பாருங்க, இத்தனை 5 தியரி சொன்னாலும் திரும்ப நம்ம பீட்டா ஆக்சிடேஷன் தியரி மட்டும் ஏன் would like to explain, ஏன் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா இதுலதான் கொஸ்டின் வரும், இதுலதான் வந்திருக்கு. மேக்சிமம் நம்ம மெட்டீரியல் தாண்டாது சார். ரெண்டு கொஸ்டின் வந்தது, 2019 வந்தது, 2021 வந்தது. சரியா? 2017 வந்தது இந்த ஏரியால. மேக்சிமம் அது எந்த ஏரியால ஃபேட் மெட்டபாலிசம் எடுத்துட்டாவே பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் இதுலதான் கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன கொஸ்டின் நம்மளே சொல்லிடலாம். என்ன கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், நூப் சொல்லிடுறேன் என்னென்ன கொஸ்டின் எப்படி வரும்னா. ஸோ ப்ரொபோஸ்ட் பை த நூப் முடிஞ்சு. இதுல நல்லா கவனிங்க, தட் ஃபைனல் ஆக்சுவல் தட் அசிட்டைல் கோஏஸ் ஆர் ஃபார்ம்டு. பேஜ் நம்பர் 26ல பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ல செகண்ட் பேராகிராஃப்ல 2வது லைன் பாருங்க. The cycle till that a final, நல்லா கவனிங்க என்ன போட்டுருக்கு பாருங்க, அசிட்டைல் கோஏ. இதுதான் சார் கொஸ்டின், டிஆர்பில கேட்ட கொஸ்டின் இதுதான். அதாவது பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ல ஃபைனலா என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் கேட்பாங்க. அசிட்டைல் கோயும் இருக்கும், அதுக்கடுத்து அசைல் கோயும் இருக்கும். இது கண்ணு நம்ம மறைச்சிரும். அசிட்டைலும் அசைலும், அசைல் எப்படி சொல்லுவாங்க இல்ல, இந்த இடத்துல ACYL அவ்வளவுதான், கோஏன்னு இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி நினைப்போம். இது அசிட்டைல், அது அசைல். இது தவறு. முக்கியமான கொஸ்டின் சார். சரியா? அதை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ ஒவ்வொன்றா டீட்டெயிலாவே பார்ப்போம். ஆக்சுவலி தட் டிஃபரெண்ட் ஸ்டெப்ஸ் வில் பி தி சைக்கிள் வில் பி டேக்ஸ் பிளேஸ் ஃபார் ஃபேட்டி ஆசிட். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஆக்டிவேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். இதுல 2019 ஒரு கொஸ்டின் வந்துச்சு சார். இந்த ஏரியால எப்படி கொஸ்டின் ஆக்டிவேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது 2019. சரியா? நான் சொல்றேன் எப்படின்னா, so actually that fatty acids are
இட்ஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு தட் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இந்த ஏரியானா இதுல வரக்கூடியதுதான். சரியா? அதுல ரொம்ப முக்கியமானது 2 கேஸ் இருக்குது, நல்லா கவனிங்க. இதுல என்ன நடக்கும், இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் கன்வெர்ட் தட் இதுல இந்த ஏஎஸ் அந்த அசைல் கோயே கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இதுல அசைல் கோயும் வரும், அதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நான் சொன்னல, ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு த அசைல் கோயே தான். அப்ப இந்த ஸ்டெப் நடக்கிற போது நல்லா கவனிங்க, ஏடிபி செலவாகும். நல்லா கவனிங்க, மெக்னீசியம் அயன் தான் ஆக்டிவேட்டர் கோஃபேக்டரா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல என்ன என்சைம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டா தயோகைனேஸ். இதுதான் சார் கொஸ்டின், இதுதான் கொஸ்டின். இது இனி டிஆர்பில கேட்காத கொஸ்டின், ஆனா டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இது ஒவ்வொரு வருஷம் இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கிறேன், வரல. இந்த கொஸ்டின் வந்துருச்சு, இது ஒவ்வொரு வருஷம் நான் சொல்லுவேன் வந்துடும். இந்த கொஸ்டின் ஒவ்வொரு வருஷம் எதிர்பார்க்கிறேன், இன்னி வரல, உங்களுக்கு வரலான்னு பார்ப்போம். சப்போஸ் கவனிங்க, இதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு நல்லா கவனிங்க, ஃபேட்டி ஆசிட் கன்வெர்ட் தி அசிட்டைல் கோயே. அப்ப வந்து இதுல வந்து தயோகைனேஸ் இது இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இது தயோகைனேஸ் ஆன்சர் இல்லைன்னா அசைல் கோயே சிந்தடேஸ் இருக்கும். அசைல் கோயே சிந்தடேஸ் இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஏன்னா பாருங்க, அசைல் ரன்னிங் மேட்டர்ல பார்க்கணும், பேஜ் நம்பர் 26ல கடைசி பேராகிராஃப பாருங்க. இதுல எங்க இருக்குன்னு தேடிட்டே இருக்காதீங்க. அதாவது அசைல் கோயே சிந்தடேஸ் அப்படின்னு சொன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்க கோயே ஃபார்ம் ஆகுதா, சிந்தடேஸ் என்ன மீனிங், கோயே சிந்தடேஸ்னா உருவாகுதுன்னு அர்த்தம். இது ஆப்ஷனா கொடுக்க மாட்டான், இதுதான் ஆப்ஷனா கொடுப்பான். சோ தயோகைனேஸ். அப்ப சப்போஸ் இது இருந்தா நம்ம யோசிப்போம், சம்பந்தம் இல்லாம இருக்கு, ஃபேட்டி ஆசிட் அசைல் கோயேக்கும் தயோகைனேஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா இதை முதல்ல ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். சோ திஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அடுத்தது 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் த தயோகைனேஸ்லயே பாருங்க, இதுல 3 முக்கியமான தயோகைனேஸ் இருக்கான். சரியா? அசைல் கோயே ஆக்டிவேட்டிங் தயோகைனேஸ், ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் ஆக்டிவேட்டிங் தயோகைனேஸ், லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் ஆக்டிவேட்டிங் தயோகைனேஸ். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அசைல் கோயே இன்டு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். நல்லா கவனிங்க, டிஆர்பில இந்த ஏரியால கொஸ்டின் வந்திருக்கு. நல்ல இது எப்பவுமே நீங்க படிக்கும் போது எந்த இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாருங்க சார், அதான் சார் கொஸ்டின் வரும். எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாருங்க. திரும்ப திரும்ப நான் நடத்தும் போது இதுதான் சொல்லுவேன். நான் ஹாட் ஸ்பாட் ஆஃப் த கொஸ்டினே பாருங்க, இதெல்லாம் லைட்டா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவது, அந்த எல்லாம் பெருசா கொஸ்டின் வருது. எங்க ரொம்ப நிறுத்தி நிதானமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேனோ அதான் கொஸ்டின், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல ஏன்னா இதுல நீங்க கேஷுவலா ரீட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனா இதுல ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இதுல என்ன பாருங்க, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அசைல் கோயே இன்டு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ், இதுதான் டைட்டில். அப்ப அசைல் கோயே இஸ் என்டர் இன்டு த மைட்டோகாண்ட்ரியல். நீங்க அந்த டயக்ராத்தை மட்டும், டயக்ராம் மீன்ஸ் ஒரு ஈக்குவேஷன் மட்டும் போட்டிருக்கேன் பாருங்க, அந்த ஈக்குவேஷன் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இது இருக்கா, இது என்ன சார் அப்படின்னு கேட்டா இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அப்படி அந்த மாதிரி நான் ஒண்ணுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், அப்பதான் புரியும். இது வந்து இப்போ இந்த ஒரு லைன் போட்டிருக்க பாத்தீங்களா, இந்த லைன் வந்து என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இது என்ன சார் கேட்க, இந்த பக்கம் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். சரியா? மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், மேட்ரிக்ஸ்னா உள்ள இருக்குது. இந்த பக்கம் என்ன சார் இருக்குன்னா சைட்டோபிளாசம் இருக்கும். புரிஞ்சிருச்சா? இப்போ இது இந்த இதுல எப்படி ரியாக்ஷன் நடக்குது அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ரியாக்ஷன் எப்படி நடக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் அதுல இந்த அசிட்டைல், அது அசைல் நாட் அசிட்டைல். சரியா? இந்த இருக்கு பாருங்க, இதுல வந்து அசைல் கோயே. இந்த அசைல் கோயே எங்க கொண்டு போகணும் கேட்டா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல இருந்து சைட்டோபிளாஸ்டுக்கு மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன் வழியா போகணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப the acyl CoA it has to enter into the mitochondrial matrix. For that oxidation will be occurs. The long chain of acyl CoA, இது வந்து acyl CoA எப்படி இருக்குமா, ரொம்ப லாங் செயினா இருக்குமா. It cannot will be readily to transfer the inner mitochondrial membrane, இத வழியா போகாது. அப்ப a special transport mechanism will be takes place here. That special transport, who is the special transport அப்படின்னு சொன்னா இங்க இருக்கு பாருங்க, கார்னிடைன். இதுதான் சார் கொஸ்டின். கார்னிடைன் இது ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டர்.
சரியா? அப்ப இது என்னன்னு செய்யுதுன்னா இந்த அசைல் கோயோட சேர்ந்து இந்த கார்னிடைன் சேர்ந்து என்னவா மாறிடுதுன்னு பாருங்க, அசைல் கார்னிடைனா மாறிடுது. ஓகேவா? இந்த கசைல் கார்னிடைனா மாறினது திரும்ப வந்து இது என்ன செய்யுது, இங்க வெளியே வரும்போது அது அடுத்து இந்த மாதிரி மாற்றி திரும்ப இங்க வந்து நம்ம சொன்ன அசைல் கோயாவோ சைட்டோபிளாஸ்டுக்கு வந்துருது. இவ்வளவுதான் மேட்டர். So the outer surface of the mitochondria, the carnitine combined with the acyl CoA. ஏன்னா அந்த கார்னிடைனும் அசைல் கோயா கம்பைன் ஆகுது and form that acyl carnitine and leave into that CoA into the cytoplasm. அப்ப இங்க எது யூஸ் ஆகுது, ஒரு ஸ்பெஷல் கேரியர் மாலிக்யூல் கார்னிடைன். இதுதான் சார் டிஆர்பி क्वेश्चन. இதே இது நார்மலா இந்த அசைல் கோயா இந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல இருந்து நேரடியா மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் வழியா சைட்டோபிளாசம் போயிடுச்சுன்னா ஒண்ணும் இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு, அதுல ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட் ஒன்று வருது பாத்தீங்களா, டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், அதுதான் கொஸ்டின். இந்த மாதிரி படிக்கணும். சரியா? நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்றேன். அப்படியே நீங்க படிக்கும் போதே, நானே நடத்தும் போது அப்படிதான் நடத்துவேன். என்னோட டீச்சிங் ஸ்டைலே அப்படித்தான் இருக்கும். சும்மா வள கொல கொலன்னா நடத்த மாட்டேன். லெக்சரர் மெத்தட்லாம் இருக்கவே இருக்காது. என் டீச்சிங் 18 வருஷமா டிஆர்பி எடுக்கேன். சும்மா லெக்சரர் மெத்தட் எடுக்க மாட்டேன். ஃபுல்லாவே எதுக்கு ரிலேட்டடா தான் எடுப்பேன், எம்சிக்யூ ரிலேட்டடா தான் எடுப்பேன். இப்படி எடுத்து எனக்கு என்ன பிரச்சனை சார், ஸ்கூல்லையும் இதே மாதிரிதான் சார் வருது. பையனை கேட்டீங்க சார், என்ன சார் எப்ப பார்த்தாலும் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்படியே சொல்றேன். அது ஏன்னா உங்களை விட அவங்களை விட உங்களுக்கு தான் அடிக்கடி எடுத்துட்டே இருக்கேன். ஸ்கூல்லையும் அதே மாதிரிதான் வருது. எஸ், ஏதாவது சொல்லணுமா? ஓகே. சோ அப்ப எதுக்கு சொல்றேன்னா, ஆனா நானும் ஓப்பனா சொல்றேன், இதுதான் ஸ்கூல். ஏதாவது சொல்லணுமா? ஹெச்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்குல்ல சார், அது என்னன்னு கேக்குறாங்க. ஹெச்எஸ் கோஏ, அது இது ஏதோ ஒண்ணு சொல்லுவோம் சார், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் பார்த்து சொல்றேன், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஹெச்எஸ். ஓகே சரி, நான் சொல்றேன், நான் என்னன்னு சொல்றேன். எஸ், என்ன சொல்லிட்டு இருந்தேன். எஸ், இப்ப எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாருங்க. நான் இந்த ஏரியா மட்டும் சொல்லலாம், சரியா? இந்த ஏரியா மட்டும் கிடையாது. படிக்கும் போது அது எந்த ஏரியாவான இருக்கட்டும், சரியா? அப்ப அது என்ன நீங்க வருதோ, அது எது டிஃப்ரெண்டா இருக்கோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் கொஸ்டினா வரும். வேற ஒண்ணும் பெருசா அதுல கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இது கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் டிஆர்பி கேட்டிருக்காங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. ரைட். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அசைல் கோயில இருந்து எப்படி மேட்ரிக்ஸ்ல இருந்து சைட்டோபிளாஸ்ட் வருதுன்னு பார்த்தோம். அடுத்தது சைட்டோபிளாஸ்ட் வந்துருச்சு, அடுத்து டீஹைட்ரஜனேஷன், அப்படி அது உடைக்கணும். அசைல் கோயே இட்ஸ் கன்வெர்ட் தட் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அசைல் கோயாவா மாறுது. அசைல் கோயே டீஹைட்ரஜனேஸ் என்சைம் மூலம். அடுத்தது ஹைட்ரேஷன். Here that alpha beta unsaturated acyl CoAs are converted that beta hydroxyl acyl CoA மாறுது. So இது ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஸ்டெப். 5வது ஸ்டெப் வந்து செகண்ட் dehydrogenation will be takes place. Beta hydroxyl acyl CoA it's converted that beta keto acyl CoA மாறுது. இதெல்லாம் சும்மா ஜெனரலா உள்ள எது என்னவா மாறுது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். சரியா? ரைட். சோ அப்ப இதுல கடைசியில மத்தபடி இதுல பயங்கரமா போட்டிருப்பாங்க, இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. கடைசியில கிளிவேஜ்னு சொல்லி ஒரு டைப் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் அந்த பேஜ் நம்பர் 29க்கு வாங்க. பேஜ் நம்பர் 29. சொல்லுங்க மிஸ். சார், ஒரே ரோல் நம்பர்ல 2 பேர் இருக்காங்க சார். ஒருத்தர் ரோல் நம்பர் போடாம அது இருப்பாங்க சார். யூஜி காரங்க உள்ள இருப்பாங்க. யூஜி காரங்க வேற செகண்ட் சான்ஸ் நான் கொடுத்தேன். ஆக்சுவலி யூஜிக்கு நான் பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன். திரும்ப வேணா அட்டெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அவங்க ஒரே நம்பர்னா அவங்க யூஜி காரங்க இருப்பாங்க சார். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. ரைட். ஸோ இதுல வந்து கவனிங்க, கிளிவேஜ். ஸோ கிளிவேஜ் பொறுத்தளவு இதுல வந்து சைக்கிள் அதுல எதை நம்ம கிளிவேஜ்னு சொல்றோம்னு கேட்டா, மெயினா வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து அது என்ன ஃபேட்டி ஆசிட் வந்து எப்படி உடைக்கப்படுகிறது, அவ்வளவுதான். ஸோ அதுல பேஜ் நம்பர் 29ல பாருங்க, the fatty acids are converted that thiokinase with help of that thiokinase enzyme. அது ஸ்டெப்பா கொடுத்துருக்கு பாருங்க பேஜ் நம்பர் 29ல. சும்மா ஒரு லைட்டா பாருங்க, அதுல ஃபார்முலா எல்லாம் பயங்கரமா கொடுத்துருப்பாங்க, அந்த அளவுக்கு தேவையில்லை. அசைல் கோயே இட்ஸ் கன்வெர்ட் தட், அங்க வந்து அசைல் டீஹைட்ரஜனேஸ் மூலம் இந்த ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கோஏவா மாறுது, கோஎன்சைம் ஏவா. திரும்ப அது வந்து பீட்டா ஹைட்ராக்சில் அசைல் கோஏவா மாறுது. அதுக்கடுத்து பீட்டா கீட்டோ அசைல் கோஏவா மாறுது. ஸோ அப்படியே ஸ்டெப்பா அப்படியே மாறுது. ஃபைனலா வந்து அசைல் கோயே வந்து ஷார்ட், இப்படியே வந்து அந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுது. என்ன மீனிங்னா ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன் நடக்கக்கூடிய விஷயம் தான். சரி, இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு கேட்டா, அந்த end product of the fatty acid metabolism, இதுதான் கொஸ்டின். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, அதான் the fate விதி அசிட்டைல் கோயே.
Acetyl-CoAs are formed from the oxidation of fatty acids. The first line ரொம்ப important line. TRP கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் லைன். இந்த லைன் அப்படியே கேட்பாங்க. சரியா? சோ அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் கிடையாது. என் ப்ராடக்ட், ஏன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ்ல என் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? நம்ம இந்த அசிட்டைல் அசைல் ரெண்டும் படிக்கிறவா தான் கன்ஃபியூஸ் ஆகும். Acetyl-CoA தான் கிடைக்கும். With that, both even that odd carbon atoms takes up that any one of that following routes, ஏதாவது ஒரு ரூட்ல for oxidation of Krebs cycle, அங்க வந்து acetyl-CoAs are formed from that oxidation of fatty acid to enter the Krebs cycle, and it will be oxidation of that CO2 plus water molecule with the production of that energy. I'm a synthesis of that acetylcholine. I'm a synthesis of the cholesterol and a synthesis of the fatty acids. Okay, so இதுல acetyl-CoA it will be act as, நம்ம எப்படி ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து ஒரு அமினோ ஆசிட்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோமோ, அதே தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. acetyl-CoA இது கூட ஒரு கொஸ்டின் வரலாம். It's act as a building blocks of fatty acid. Fatty acid building block என்னது? acetyl-CoA. நம்ம எப்பவுமே இது எல்லாருக்கும் தெரியும், பட் இதோட பில்டிங் பிளாக்ஸா அது என்ன சார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். acetyl-CoA தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. At the fate of that propanol-CoA, it is formed from that oxidation of the fatty acid with that odd number of the carbon atom to enter into the citric acid cycle. After that it convert that succinyl-CoA. TCA cycle இது மாறும், succinyl-CoA-வா மாறும். சரியா? ரைட், அது தெரிஞ்சுக்கோங்க. சரி, போதும், அவ்வளவு, வேற ஒன்று பெருசா இருக்கிறேன். அடுத்தது பீட்டா ஆக்சிடேஷன் சைக்கிள் ஆஃப் பால்மெட்டிக் ஆசிட் சார். சோ இது என்ன வித்தியாசமா ஏதோ ஒன்று சொல்றீங்களா? பேஜ் நம்பர் 30 பால்மெட்டிக் ஆசிட். இந்த சைக்கிள் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, சும்மா ஓட ரீட் பண்ணி விடுங்க போதும். இதுல வேரியஸ் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன் பால்மெட்டிக் ஆசிட்ல எப்படி பால்மெட்டிக் ஆசிட ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுது, அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பால்மெட்டைல்-CoA இன்டு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் ஓட ரீட் பண்ணி விடுங்க சார், ரொம்ப பெருசா ஒண்ணு வேண்டாம். அதுக்கடுத்து டீஹைட்ரேஷன் நடக்குது, ஹைட்ரேஷன் நடக்குது, டீஹைட்ரோஜனேஷன் as well as ஃபைனலா கிளிவேஜ் நடக்குது. சரியா? ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. இல்ல ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டா பேஜ் நம்பர் 31ல கடைசி ஆஃப் பேஜ், செகண்ட் ஆஃப் பேஜ். சரியா? கீழே இருக்கு பாத்தீங்களா? இதுலதான் கொஸ்டின் வரும். கொஸ்டின் கேட்டா இதுலதான் கொஸ்டின் இருக்கும். சோ எனர்ஜெட்டிக், அதாவது எனர்ஜெட்டிக் ஆஃப் பால்மெட்டிக் ஆசிட் ஆக்சிடேஷன், அதுக்கு முன்னாடி எல்லாம் பெருசா கொஸ்டின் ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரியா? பால்மெட்டிக் ஆசிடோட எனர்ஜி, அப்ப எவ்வளவு எனர்ஜி சார்? நல்லா கவனிங்க, கிளாஸ் நல்லா கவனிக்கணும். இதுல இருந்து ஏற்கனவே கொஸ்டின் வந்திருக்கு, நான் சொல்லியிருக்கேன். வேற நம்ம எக்ஸாம்ல இது நான் வரைக்கும் வரல சார். நம்ம எக்ஸாம் பிஜில இந்த ஏரியால, ஆனா மத்த எல்லா எக்ஸாம்ல வந்திருக்கு. சிஎஸ்ஆர்ல இருந்து எல்லா எக்ஸாம் வந்திருக்கு. நம்ம எக்ஸாம் இன்னும் வரல, ஆனா ஒவ்வொரு வருஷம் நான் இதுல எதிர்பார்க்கிறேன். சரி, பார்ப்போம். ஏன்னா ஏன் இதுல எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, சில பேர் கொஞ்சம் மேக்சிமம் டக்குன்னு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் இருக்குமா, புரோட்டீன் மெட்டபாலிசம் இருக்குமா, டக்குன்னு அங்கேயே ஒரு 1 or 2 கொஸ்டின் எடுத்துருவாங்க. ஏன்னா மொத்தமா எத்தனை கொஸ்டின் தான் வரும்? 10 கொஸ்டின் தான் வரும். சில பேர் ரொம்ப விவரமான இது எல்லாரும் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் மெட்டபாலிசம் நல்லா படிச்சிருப்பாங்க. அப்ப லிபிட் மெட்டபாலிசத்துல கொஸ்டின் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் இந்த ஏரியாவுக்கு வருவாங்க, டச் பண்ணுவாங்க. இல்லைன்னா 2 கொஸ்டின் அங்கேயே போட்டுருவாங்க. ஆனா எடுப்பாங்க. மேக்சிமம் வந்து கொஸ்டின் செட்டர் வந்து நல்லா கவனிங்க. சும்மா பயோகெமிஸ்ட்ரினா பயோகெமிஸ்ட்ரில 10 கொஸ்டின் எடுத்துட்டு போங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பயோகெமிஸ்ட்ரி தான் டாபிக், 100 கொஸ்டின் எடுத்துட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம், இதெல்லாம் தெரியாது சார். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டின் வந்து டிஆர்பி கொஸ்டின் எடுக்கிறது அவங்களாட்ட எடுப்பாங்க. எதுக்கு, என்ன, சில டிஎன்பிசிலாம் அப்படித்தான், என்ன எக்ஸாமுக்குன்னே தெரியாது, ஆனா எடுத்துட்டே இருப்பாங்களாம். டிஆர்பி கூட ஓரளவு தெரிஞ்சு போகுது. டிஎன்பிசிலாம் எப்ப பார்த்தாலும் கொஸ்டின் எடுத்துட்டே இருப்பாங்க. டாபிக் கொடுத்துருவாங்க, சிலபஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டிஆர்பி தான். சிலபஸ் கொடுத்துட்டா அவங்க வந்து இது 10 கொஸ்டின்னா 10 கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. 50 கொஸ்டின் டு 100 கொஸ்டின் எடுத்து கொடுங்க சார்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே லாங்குவேஜ், 2 லாங்குவேஜ், தமிழ் இங்கிலீஷ் 2 எடுப்பாங்க. அதுல செலக்ட் பண்ணுவாங்க சில எக்ஸ்பர்ட்ஸ். சரியா? அதுல மிக்ஸ் பண்றது, கொஸ்டின்ஸ் மிக்ஸ் பண்றது, செலக்ஷன் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஈவன் இந்த 12th 11th பப்ளிக் கொஸ்டின் அப்படிதான். மினிமம் ஒரு ஆள் எடுக்க மாட்டாங்க, 2 3 5 செட் எடுப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு செட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. யாரு கொஸ்டின் வெளியே வரும்னே தெரியாது. லாஸ்ட் இயர் 11th பயாலஜி நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காரு சார். லாஸ்ட் இயர் பயாலஜி 11th பயாலஜி அவர் போகும்போது என்ன சொன்னார் சார், ஏதோ கொஸ்டின் எடுத்து கூப்பிட்டாங்க. சரி போயிட்டு வாங்க சார். எனக்கு எந்த பேட்ச் தெரியுமா? 2019 பேட்ச். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எங்க டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு வரும். நம்ம இருக்கிற வேலையில கொஸ்டின் எடுக்கிறதா வேலை சொல்லுங்க. நம்ம டிஆர்பி கொஸ்டின் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்குது அங்க. அப்ப இந்த மாதிரி யாராவது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் தான் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்கல்ல, ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி
இருந்தா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, விருப்பம் இருந்தா போங்கன்னு சொல்லிடுறது. அவர் போயிட்டு வந்து சொன்னாரு. பட் கொஸ்டின் வந்து பெருசா ஏதாவது வந்து சும்மா போறேன் சார் சொன்னாரு. அப்புறம் நான் இருக்கிற பிஸில மறந்துட்டேன். அப்புறம் எல்லாம் பப்ளிஷ் பண்ண பிறகு அவரும் ஒன்றும் சொல்லல. கொஸ்டின் பப்ளிஷ் பண்ண பிறகு மொத்தம் 4 செட்டு 5 பேர் எடுத்தாங்களாம். இவர் கொஞ்சம் ஈஸியா எடுத்திருக்காரு கொஸ்டின். சரியா, மத்தவங்க கொஞ்சம் டஃபா எடுத்திருப்பாங்களா. சோ இவர் கொஸ்டின் அப்படியே பப்ளிஷ் ஆயிருக்கு. சொன்னாரு, பப்ளிஷ் ஆன பிறகுதான் மறுநாள் என்கிட்ட சொல்றாரு. அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு, சார் நான் எடுத்த கொஸ்டின் தான் சார் வந்தது, எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறத அந்த பிராக்டிஸ் தான் சார் பெருமையா சொன்னார். உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்த கொஸ்டின் சொல்லிட்டு. சரியா, ரைட். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள வாங்க, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுல பர்டிகுலரா இந்த மாடல் ஸ்கூலு நல்ல நாலேஜ் இருக்கிற நாலேஜை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணலாம். சரியா, நல்லா ஒரு ரெகனைஸ் பண்ணுவாங்க. நீங்க நார்மல் ஸ்கூலுக்கும் இந்த மற்ற எலக்ட் ஸ்கூலு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக இந்த விஷயம் சொல்றேன். சரி, ரைட். ஸோ ஒரு விவரமான பயோகெமிஸ்ட்ல கொஞ்சம் நல்லா டெப்தா இருக்கிறவங்க பால்மெட்டிக் ஆசிட்ல கொஸ்டின் எடுத்துருவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் பேர் இதை படிக்க மாட்டாங்க சார். மேக்ஸிமம் பேர் படிக்க மாட்டாங்க. இப்ப நானா இருந்தா இதுல தான் எடுப்பேன். கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ல எடுக்கவே மாட்டேன் கொஸ்டின். ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏரியா ஃபுல்லாவே. பட் இந்த ஏரியாவை ரொம்பவே டச் பண்ண மாட்டாங்க. ஃபேட்டி ஆசிட் லிப்பிட் மெட்டபாலிசத்தவே பயப்படுவாங்க. அது ஒரு மாதிரியா கசகசன்னு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா எந்த ஏரியா ஹாட் ஸ்பாட் ஆஃப் த கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது தாண்டாது. சரி, பாத்துக்கலாம். ஸோ பால்மெட்டிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஆஃப் பேஜ் ரொம்ப முக்கியம். The palmitic acid actually that the split the completely into that 8 acetyl unit. மொத்தம் எத்தனை யூனிட் ஃபார்ம் ஆகும்னா 8 acetyl யூனிட். எத்தனை ரவுண்டுனா 7 ரவுண்டு. நல்லா ஞாபகம், 7 ரவுண்டு வந்து போகும். அப்ப ஈச் ரவுண்ட் இந்த 1 மாலிகுல் ஆஃப், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு ரவுண்டுலையும் 1 மாலிகுல் ஆஃப் FADH2 1 மாலிகுல் ஆஃப் NADH2 ப்ரொடியூஸ் ஆகும். சரியா, சோ அப்ப தட் என்டரிங் தட் இது எங்கன்னா ரெஸ்பிரேட்டரி செயின்ல என்டர் ஆகும். நான் இது ஏற்கனவே கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். ரெஸ்பிரேட்டரி செயின்ல என்டர் ஆகும். the FADH2 ப்ரொடியூஸ்டு, ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. FADH2 produced 2 ATP molecule. The NADH2 produced 3 ATP molecule. ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் சார் இது டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன், எத்தனை மறந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல. சரியா, FN 2 3 எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பாங்க. FADH2 NADH2ல ஆப்ஷன் வந்து டிஓல கேட்டாங்க. இந்த கொஸ்டின் டிஓல கேட்டாங்க 2 3. ஆனா நம்ம 2 3 தெரியும், ஆனா எது 2 எது 3 தான் தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ABCD அப்படியே வந்து Z வரைக்கும் போட்டா எந்த லெட்டர் முறை வரும், F வரும், அதுக்கடுத்து N வரும். அது 1 2 3 எழுதுனா முதல்ல 2 எழுதுவோம், அதுக்கடுத்த 3 வரும். அப்ப இதை வச்சு ஏபிசில இது 2 ATP, இது 3 ATP. சரியா, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. ரைட், அப்ப டோட்டல் 2 + 3 how many ATPs are getting? 5 ATPs are getting each round. சரியா, ஒவ்வொரு ரவுண்ட்லயும் எத்தனை ATP கிடைக்குது? 5 ATP கிடைக்குது. அப்ப எனர்ஜி ப்ரொடக்ஷன் போட்டுடலாமா? எஸ், the energy production of the 7 round சொன்னேன். அப்ப 7 × 5 டோட்டலா 35 ATP we are getting. 35 ATP கிடைக்கும். சரியா, அல்ல எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆஃப் பை தட் 8 மாலிகுல் ஆஃப் த அசிட்டைல் கோஏ இன்டு த சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், அந்த TCA சைக்கிள்ல சார் இது. சரியா, அப்ப மொத்தம் வந்து 8 மாலிகுல்ஸ் இருக்கும் எனர்ஜி ப்ரொடக்ஷன்ல. அப்ப 8 × 12. சரியா, சோ இந்த 12 பத்தி பின்னாடி நான் சொல்றேன், கொஞ்சம் டவுட் வரும் உங்களுக்கு இந்த இடத்துல. அப்ப மொத்தம் எத்தனை ஏடிபினா 96 ATP, 96 ATP வரும். இதுல நான் ஹேண்ட் ரைட்டனா அதுதான் எழுதியிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல டவுட் வரும்னு சொல்லி தான் எழுதியிருக்கேன். இந்த 12 என்ன சார் சம்பந்தம் இல்லாம ஏதோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இட்ஸ் a complete oxidation of 1 molecule of acetyl CoA. 12 ATP molecules are formed. இது கூட ஹேண்ட் ரைட்டனா எழுதியிருக்கேன் பாருங்க, இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம். ஒரு அசிட்டைல் கோஏ how many ATP molecule கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்கும்போது எத்தனை ATP ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அந்த ஹேண்ட் ரைட்டனா எழுதியிருக்கேன் பாருங்க, 31ஆம் பக்கத்துல கேட்கலாம். எத்தனை ATP ஃபார்ம் ஆகும்? 12 ATP ஃபார்ம் ஆகும். அப்ப 12 × 8 தான் 96. புரிஞ்சா? அப்ப டோட்டலா இது ஆட் பண்ணுங்க, மொத்தம் எவ்வளவு வருது? 131 ATP are getting. So இதுல கீழே the energy are utilized in the initial activation of palmitic acid into the palmitoyl CoA. அந்த டைம் ஒரு ATP வந்து செலவாகுமா சார்? அப்ப செலவாக பார்த்துட்டா 130 ATP தான் நம்மளுக்கு நெட் கெயின் கிடைக்குமா? சரி, 131ல நல்லா கவனிங்க, 130. இது கொஞ்சம் புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும் சார், நல்லா கிளாஸை கவனிங்க.
ஒரு லோக்கல் ஆதருக்கும் ஒரு ஃபாரின் ஆதர் புக்குக்கும் இந்த இடத்துல வேரி ஆகுது. நானும் நிறைய புக்கை பார்த்துட்டேன். இதுல லோக்கல் ஆதர் பொறுத்தளவு ஒரே ஏடிபி தான் சொல்லியிருக்காங்க. சில ஆதர் நல்ல ஸ்டாண்டர்ட் ஆதர்ல 2 ஏடிபி செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 ஏடிபி செலவானா 129 ஏடிபி தான் ஃபார்ம் ஆகும். சோ கண்டிப்பா ஆப்ஷன் இதுவும் கொடுக்க மாட்டாங்க. இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஏன்னா மத்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு 5 தான் டிவியேட்டா இருக்கும். நீங்க எது கொடுக்குறாங்க? சார் 130 தான் சொன்னாங்க, 130 எங்க இருக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. 129 இருந்தாலும் அது ஆன்சர் கரெக்ட் தான். சரியா? சோ ஆனா மோஸ்ட்லி இதுதான் கொடுக்காங்க, 130 தான் கொடுக்காங்க. அதுல கீழே நான் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. The net gain 130 molecules of ATPs are 1 molecule of palmitic acid. இதுதான் கொஸ்டின். 1 molecule of palmitic acids. Okay, right. So these are the important points about regarding that fatty acids metabolism. That's all about the fatty acid metabolism. இவ்வளவு நேரம் நடத்தினதுல ஒரு கொஸ்டின், ஆக்சுவலி இப்ப 2 கொஸ்டின் நடத்திட்டேன். ஆக்சுவலி 2 கொஸ்டின் வரணும். புரோட்டீன் மெட்டபாலிசத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம், ஃபேட் மெட்டபாலிசத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். அடுத்தது நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம். இதுல மேக்சிமம் கொஸ்டின் வர்றதில்லைன்னு சொன்னா படிக்காம விட்டுறாங்க சார். நான் திரும்ப சொல்றேன். சரியா? ஆக்சுவலா பேஜ் நம்பர் 32 ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. நியூக்ளிக் ஆசிட்னு ஒண்ணும் கிடையாது. நியூக்ளிக் ஆசிட் யூ நோ வெரி வெல், RNA DNA இதுதான் நியூக்ளிக் ஆசிட். சரியா? அப்ப RNA வந்து ரைபோ நியூக்ளியஸ், இது டிஆக்சிரைபோ நியூக்ளியஸ். இது வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல எப்படி நம்ம டைஜஷன் வந்து நியூக்ளிக் ஆசிட் டைஜஷன் பண்றது, நம்ம பியூரின் பைரிமிடின் மாறுதோ அதே மாதிரி தான் இதுதான். பியூரின் பைரிமிடின், அடினின் குவானின் சைட்டோசின் தைமின் பிளஸ் சுகர் பாஸ்பேட் குரூப் எல்லாம் வந்து மெட்டபாலிசம் நடக்கும் போகுது. சரியா? இது எங்க சார் நடக்கணும்? மெயினா லிவர்ல தான் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடியில பெருசா ஒண்ணு வேண்டாம். இந்த அடினைன்ஸ் கன்வெர்ட் தட் குவானைன், சரி, மெஜாரிட்டி ஆஃப் தட். அதுல இந்த அடினோசைன், நார்மலா அடினோசின் வந்து யூனோசின் பிளஸ் கன்வெர்ட் ஆகி கடைசியில இந்த ஜான்டைனா ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 32 கொடுத்துருக்கேன். அது ஒவ்வொன்றும் எப்படி டிகம்போஸ் ஆகுது, டிகம்போஸ் மீன்ஸ் மெட்டபாலிசம் நடக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி கோனோசின் அதே மாதிரி ஜான்டைனா மாறுது, ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும். ஜான்தைன் ஃபைனலி இந்த யூரிக் ஆசிட்ஸ் அந்த அலண்டாயின் அந்த மாதிரி. யூரிக் ஆசிட் பொறுத்தளவு என் ப்ராடக்ட் ஆஃப் த பியூரின் மெட்டபாலிசம் சார். பியூரின் மெட்டபாலிசத்துல யூரிக் ஆசிட் பர்டிகுலரி மேமல்னு சொல்றதை விட ஏப் அண்ட் மேன், இதே இது வந்து அலண்டாயின் அது வந்து பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ், அந்த மேமல்ஸுக்கு இந்த மாதிரி நடக்குன்னு சொல்றாங்க. தட் என் ப்ராடக்ட். இது பியூரின் ரெண்டுமே, அடினின் குவானைன், அடினோசின் கோனோசின். பைரிமிடின் பொறுத்தளவு இதுல வந்து சைட்டோசின் அண்ட் யுராசின், இதான் பைரிமிடின். இதுல ஃபைனலா வந்து இங்க என்ன கிடைக்கும்னா, அங்க யூரிக் ஆசிட் சொன்ன பாத்தீங்களா, அலண்டாயின் யூரிக் ஆசிட், இது பைரிமிடின் யூரியா ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அதான் இந்த பேஜ் நம்பர் 33ல கடைசியில் அந்த யூரியா கிடைக்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி இந்த யூரிக் ஆசிட் மெட்டபாலிசம்னால நம்ம டிசார்டர்னு பார்க்கும்போது கவுட்னு ஒரு டிசார்டர் இருக்குது, அந்த டிசீஸ் வரும். சரியா? மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வராது சார். சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க போதும். கவுட். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் மட்டும் முடிச்சு விட்டுருவோம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். சார் கூட ஒரு 5 minutes கூட இன்னைக்கு கிளாஸ் எடுப்பேன். இது வரைக்கும் பார்த்துக்கலாம். ஆக்சிடேட்டிவ், இது அடுத்த டைட்டில், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். எஸ், இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணும்னா போட்டுக்கோங்க. இங்க பாத்தீங்களா, இந்த எனர்ஜி பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். சரியா? இந்த நான் சொன்ன இந்த டேபிள் இங்க இருக்கு பாருங்க. இதுல இந்த பாருங்க 129 கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுல 2 ஏடிபி வந்து செலவாகிற மாதிரி கொடுத்துருக்கு. சரியா? அதை புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகுது. ஒரு ஏடிபி செலவாதா 2 ஏடிபி செலவாதா அது மட்டும் பார்த்துக்கணும். புரோட்டீன் மெட்டபாலிசம் இது நார்மலா ஒரு புரோட்டீன் மெட்டபாலிசம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கங்க சொன்னதா ஒரு ஓவராலா இது ஒரு ஸ்ட்ரக்சர்ல போட்டிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்து பால்மெட்டிக் பார்த்தோம், ரெஸ்பிரேஷன், பைருவேட், ஆக்சிடேஷன், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ஒன்றும் இல்லை சார். சிம்பிளா சொன்னா வந்து அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சொல்ற பாத்தீங்களா, இது யூஜி பொறுத்தளவு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பாங்க. ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் சொன்னாவே அது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை சேர்த்து தான் சொல்றோம். சரியா? the conversion of oxidation and reduction the energy into the high energy phosphate bonds, that is an oxidative phosphorylation. சரி, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்குது அந்த பர்டிகுலர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன்ல நடக்கும். the more accurately it's a respiratory chain of the phosphorylation.
இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த எலக்ட்ரான். இட்ஸ் லீட்ஸ் த பம்பிங் ஆஃப் த புரோட்டான் அவுட். எங்க நடக்கும் சார்னு கேட்டா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். இந்த பாருங்க, இந்த படத்துல கொடுத்திருக்கேன், இது என்ன கொடுத்திருக்கேன், மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இது அந்த இது வந்து மெம்பரைன், இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன். அந்த மைட்டோகாண்ட்ரியால நம்ம உள்ள இந்த கிறிஸ்டேன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த மெம்பரைன்ல தான் இது நடக்கும். இந்த இங்க படம் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த மெம்பரைன்ல தான் இது நடக்கும். As a result, the membrane potential will be generated into that. So when that potential it's a flow back of the mitochondrial matrix, that ATP will be synthesized. Here that oxidative phosphorylation, the electron transport potential is converted into the phosphate transport potential of ATP. இங்க வந்து மூணு முக்கியமான கிரேட் ஜம்ப். இது ஏற்கனவே லைட்டா நான் சொன்னேன். 3 great jumps will be occurs the redox potential value along with the electron transport chain. அப்ப 3 great jump னு என்ன மீனிங்னா, மூணு இடத்துல ATP ஃபார்ம் ஆகுது. ADPs are convert the ATP. பேஜ் நம்பர் 35ல பாருங்க, பேஜ் நம்பர் 35ல பாருங்க. அதுல மூணு இடத்துல ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுல NAD FAD மாறுது. அந்த இடத்துல ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. NAD FAD. சரியா? அடுத்து சைட்டோக்ரோம் B சைட்டோக்ரோம் C மாறுது பாருங்க. அங்க ஒரு ஜம்ப், அங்க ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. ஐ சைட்டோக்ரோம் A கடைசில ஃபைனலா ஆக்சிஜன் மாலிகுல் ரிலீஸ் ஆகுது பாருங்க, அங்க ஒரு ஜம்ப். ஓகே, சோ அப்ப 3 ATP molecules, 3 great jump, 3 ATP molecules are we are getting that. Overall reaction, the oxidative phosphorylation can be separated into the இல்ல ரெண்டு சொல்லலாம். ஒன்னு வந்து எக்ஸர்கோனிக் ரியாக்ஷன், இன்னொன்னு எண்டர்கோனிக் ரியாக்ஷன். எக்ஸர்கோனிக்னா this reaction NAD is oxidized into the NAD. NAD வந்து NAD ஆ மாறுது. A pair of the electron transfer into that oxygen to form that water molecules. கடைசில வந்து அந்த oxygen transfer into that. சரியா? The pair that the electrons will be transferred into that. So to form that water molecule. So the process will அந்த டைம் நமக்கு எவ்வளவு எனர்ஜி வந்து ஃப்ரீ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரியா? இது எக்ஸர்கோனிக் ரியாக்ஷன்ல. அதே இது எண்டர்கோனிக் ரியாக்ஷன் பொறுத்தளவு here the ATP will be synthesized. இங்க here also that. அப்ப ADP plus phosphate to convert that ATP. So the process to required by the free energy. So generally this free energy இங்க எவ்வளவு ATP கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? So the efficiency of that coupling, generally that electron transport chain, the oxidative phosphorylation can be calculated the following. எப்படி கால்குலேட் பண்ண, எவ்வளவு எனர்ஜி நமக்கு கிடைக்குது, எவ்வளவு செலவாகுது, அதான் நம்ம அவுட்புட் பார்க்கிறோம். அவுட்புட் divided by input into 100. அப்ப அவுட்புட் ஆஃப் த ஃப்ரீ எனர்ஜி ஒரு 21,900 கலோரி, இன்புட் வந்து 52,700. அப்ப நெட் கெயின் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது, ஒரு 41.5% நமக்கு நெட் கெயின் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ அவ்வளவுதான். இது ரொம்ப பெருசா அது இதா கேட்க மாட்டாங்க, அது நீங்க பாத்துக்கோங்க. சோ இதுல நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் ஏற்கனவே கொஞ்ச நேரம் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், பேஜ் நம்பர் 36ல பாருங்க, ஒரு டேபிள் இருக்கு பாத்தீங்களா. இந்த டேபிள்ல நான் சொன்னது ஞாபகம் இருக்கா, அந்த எனர்ஜி ரிச் பாஸ்பேட் வந்து என்னென்ன ரியாக்ஷன்ல எவ்வளவு எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துருக்கு. அவ்வளவுதான் இந்த டேபிள் பொறுத்தளவு. ஸோ நெக்ஸ்ட் 37க்கு வாங்க, பேஜ் நம்பர் 37. இது எல்லாமே நான் சொன்னதே தான் சார் திரும்ப வரும். 37ல சார் இந்த இதுல அதே மாதிரி அதுல மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன்ல இந்த கோஎன்சைம் Q, சைட்டோக்ரோம் C, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னோம் பாத்தீங்களா, இது கரெக்ட் சீக்வன்ஸ் கூட நீங்க பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 35ல அந்த NAD FAD, coenzyme Q, cytochrome B, cytochrome C, cytochrome A and oxygen. இந்த கரெக்ட் சீக்வன்ஸ் கூட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, 37க்கு வாங்க. இது என்ன சார், ஒண்ணும் கிடையாது, நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல 38 ATP மாலிகுல் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை மீன் பண்றதுதான் இதுல உள்ள கொஸ்டின்ஸ். வேற ஒண்ணு பெருசா ஒண்ணும் கிடையாது. சோ டோட்டலா 38 ATP வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல. சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ளது. எந்தெந்த இடத்துல டோட்டலா எவ்வளவு நம்மளுக்கு ATP கிடைக்குது, எவ்வளவு ATP வந்து செலவாகுது அப்படின்னு சொல்றதுதான் இந்த விஷயங்கள் ஃபுல்லாவே எங்க சொல்லியிருக்கோம். சரியா? ரைட், அதை நீங்க பாருங்க. இதுல அந்த கடைசி லைன் சொன்ன பாத்தீங்களா, எப்பயும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த கொஸ்டின் வரும். நான் சொன்னதான், புதுசா ஒன்றும் இது கிடையாது. சரியா? டோட்டலா ஒரு கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகுல், how much of the ATP, how many ATP molecules are formed into that 38. சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப், அதாவது இது நெக்ஸ்ட் அந்த கடைசி லைன் ஒரு நிமிஷம் பாருங்களேன். which is formation of the ATP. அதுல பாருங்க, total number of ATPs are formed per molecule of pyruvate. கொஸ்டின் கேட்கலாம், பைருவேட் மட்டும் பேஜ் நம்பர் 37ல கடைசி லைன், ஒரு பைருவேட் எத்தனை ATP மட்டும் கேட்டா அது 15 ATP. இது கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா?
அதே 38ல அதே கிரப் சைக்கிள நம்ம ஓவரால் சைக்கிள் போட்டு நான் சொன்னேன்ல கரெக்ட் சீக்வன்ஸ் படிச்சுக்கோங்க. இங்க இருக்கு பாருங்க. கிரப் சைக்கிள் முடியுது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்குள்ள அந்த எலக்ட்ரான் கடத்தப்படுகிறது. சரியா? அப்ப பாருங்க NAD இந்த ஃபிளாவர் புரோட்டீன், சைட்டோக்ரோம் கோஎன்சைம் Q, சைட்டோக்ரோம் B, சைட்டோக்ரோம் C, சைட்டோக்ரோம் A, கடைசியில ஆக்சிஜன். ஃபைனலா நம்மளுக்கு இங்க வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து கிடைக்கும். இது அந்த 3 கிரேட் ஜம்ப் கிடைக்கும் பாருங்க. பேஜ் நம்பர் 38ல பாருங்க. 3 கிரேட் ஜம்ப்ல ATP மாலிகூல் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? ஐ மீன் இந்த கடைசி லைன் பேஜ் நம்பர் 38ல 38 பேஜ் நம்பர் 38 ATP மாலிகூல்ஸும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா திரும்பவும் நான் 39ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. 38 ATP மாலிகூல் எங்கெல்லாம் எப்ப கிளைகாலிசிஸ்ல அசிடைல் கோயில சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல ஒரு குளுக்கோஸ் மாலிகூல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். சரியா? மற்றபடி இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்த பர்சன்டேஜ் எனர்ஜி ரிச் ATP ஃப்ரம் ADP பாஸ்பரிக் ஆசிட் 1 மாலிகூல் ஆஃப் ATP வந்து எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதுன்னு பாருங்க. 39 பேஜ் நம்பர் 7300 கலோரிஸ் the energy will be getting that ஒரு ATP மாலிகூல் ரிலீஸ் பண்ணும்போது. சரியா? அப்ப 38 ATPனா எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு இது சொல்றதுதான், வேற ஒண்ணும் இல்ல, பெருசா கிடையாது. ஜெனரலா இந்த இது எல்லாமே மெட்டபாலிசம் ஃபுல்லா எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு சொன்னா everything are related about that ATP formation. நமக்கு வந்து எனர்ஜி எவ்வளவு கிடைக்குது அதுக்கு ரிலேட்டடா தான் இந்த விஷயங்கள் ஃபுல்லாவே நம்ம சொல்றோம். ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். இதுல சில டயக்ராம் இந்த இருக்கு பாத்தீங்களா, இதான் அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுது பாருங்க. சோ இங்க எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகுது, ஒவ்வொன்றுலயும் எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் நம்மளுக்கு எனர்ஜி வந்து கொடுக்குது. ATP ஃபார்ம் ஆகுது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபார்ம் ஆகி கடைசியில வாட்டர் மாலிகூல் பிளஸ் ஆக்சிஜன் we are getting to that. கடைசி எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும் சார். கடைசி எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜனோட இந்த லேயர்ஸ் சிறுசா தெரியுது பாருங்க, இதுதான் எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகிறத பத்தி அதுல சொல்லி how the electron will be transported into that, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இதே விஷயம் தான். ஒரு நிமிஷம், பேஜ் நம்பர் சார் பார்ட் 3 எடுங்களேன். மெட்டீரியல் பார்ட் 3 எடுங்க. ஏன்னா இது அப்படியே இது முடிச்சு விட்டுருவோம். ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப நான் பார்ட் 3ல பேஜ் நம்பர் 73 எடுங்க. பார்ட் 3ல பேஜ் நம்பர் 73. இதுல நீ என்னென்ன படிக்கணும், அதாவது பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் சொல்லியிருக்கா. இது ஏற்கனவே நான் பார்ட் 2லயே எல்லா விஷயம் சொல்லிடுவேன். இங்க வந்து எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் இருக்கு, இதை நீங்க படிச்சுக்கணும். இதை ஃபுல்லா நான் நடத்த போறது கிடையாது. பார்ட் 3ல பேஜ் நம்பர் 73 எடுங்க. அதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்றது மட்டும் படிங்க, மற்றதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டா போதும். ஓகே, 73 74 அதெல்லாம் ஜஸ்ட் டு ரீட். ஓகே, இதுல 75ல இங்க ஒரு டேபிள் இருக்கும் பாருங்க, இந்த ஹை எனர்ஜி காம்பவுண்ட்ஸ். ஹை எனர்ஜி காம்பவுண்ட்ல நிறைய இருக்கு, அதுல எதெல்லாம் ஹை எனர்ஜி காம்பவுண்ட் அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். வேற இதுல இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் ஹை எனர்ஜி காம்பவுண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல பைரோபாஸ்பேட்டு, அசைல் பாஸ்பேட்டு, அது மாதிரி கடைசியில பாருங்க பாஸ்போஜென் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இது CSRல கேட்ட கொஸ்டின் சார். பாஸ்போஜென் சார், நம்மளுக்கு தெரிஞ்ச ஹை எனர்ஜி பாஸ்பேட் அப்படின்னு சொன்னாலே ஒண்ணுதான் ATP தான் தெரியும். நல்லா கவனிங்க. ஆனா CSRல என்ன ஆப்ஷன் கொடுத்தான்னு தெரியுமா? பாஸ்போஜென். இது நான் எப்ப நடத்திருப்பேன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் யூனிட் நடத்தும் போது ப்ரோகார்டேட்டாவா அந்த எக்கனாமிக் கனெக்டிவ் லிங்க் ரிலேட்டடா நடத்தும் போது சொல்லியிருப்பேன். இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டாக்கு நடத்தும் போது இந்த வார்த்தை நான் சொன்னேன். எத்தனை பேருக்கு கவனிச்சிங்க தெரியல. சரியா? பாஸ்போஜென், இது CSRல கேட்ட கொஸ்டின் சார். பாஸ்போஜென் இது ஆப்ஷனா வந்தது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது ஒண்ணு ATP தான். அது மட்டும் தான் நினைச்சிடாதீங்க. பாஸ்போஜென் இஸ் ஹை எனர்ஜி பாஸ்பேட் ஸ்டோரேஜ் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. சரியா? அது மட்டும் தெரிஞ்சு மற்ற சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க. இது லிப்மேன் பத்தி இது அதெல்லாம் சொல்லுங்க. ஒரு ATP ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பேஜ் நம்பர் 75ல இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ATP எப்படி சிந்தசிஸ் பண்ணுது அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. 76ல பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன், வாட் இஸ் மீன் பை ஆக்சிடேஷன், வாட் இஸ் மீன் பை ரிடக்ஷன், இது ஏற்கனவே நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணாதான் சார். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. அதுல ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் சிம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க, E0 சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் குவான்டிட்டி டு மெஷர் த டெண்டன்சி ஆஃப் ரிடாக்ஸ் பேர்ஸ் டு லாஸ் ஆர் கெயின் த எலக்ட்ரான். இதான் 2019 கேட்ட கொஸ்டின். நான் வச்சுக்கோங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன். மெட்டீரியல் அங்க பார்ட் 1லயே கொடுத்துட்டேன், இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க தெரியுமா? லாஸ் ஆர் கெயின் த எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ் த எலக்ட்ரான், செகண்ட் ஆப்ஷன் கெயின் த எலக்ட்ரான், தேர்ட் ஆப்ஷன் வந்து
லாஸ் ஆர் கெயின் எலக்ட்ரான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் அதே மாதிரி எத்தனை இந்த ஓல் இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதோடைய சிம்பிள் சிம்பிள் கிடையாது, சிம்பிள் கேட்கலாம். அது வந்து யூனிட்டும் கேட்கலாம், கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? மற்றபடி பேஜ் நம்பர் 77க்கு வாங்க. அந்த ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் நான் சொன்ன பாத்தீங்களா சிம்பிள், இது ஏற்கனவே நடத்தினதா சார், திரும்ப சும்மா ஜஸ்ட் ஹைலைட் தான் பண்றேன். இந்த இதை கொஞ்சம் வந்ததில்லை நம்ம டிஆர்பி பொறுத்தளவு. நான் கண்டிப்பா இந்த டேபிள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன். இப்பயே சொல்லிட்டேன். ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்ஏடி அதோடைய ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் எவ்வளவு, -0.32 இந்த மாதிரி கேட்பேன். நீங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிஜி அளவு கேட்டதில்லை, பட் மற்ற எக்ஸாம்ல கேட்கறாங்க, அதுக்காக தான் சொல்றேன். சரியா? ரைட். அடுத்த பேஜுக்கு வாங்க. 78, 79 இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க சார். 79, 80 இதுல கோஎன்சைம், சைட்டோக்ரோம் சி, அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சொல்லுவா, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. 82 அதுல சில ஹைபாதீசிஸ்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. 82ல 83 பொறுத்தளவு அதுல மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன், மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பேஸ்ல எப்படி நடக்குது, அதுல நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு F1 பார்ட்டிகல் மட்டும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 83ல கொடுத்துருப்பாங்க. அதுல அந்த ஹெட் ரீஜன் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஹெட் ரீஜன் தான் ஏடிபி மாலிகுல் ஃபார்ம் ஆறது. அந்த ஹெட் ரீஜன்ல 83 பேஜ் நம்பர் 83 அது பார்த்துக்கோங்க போதும். மற்றதெல்லாம் 83, 84 அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். இதுல ஒரே ஒரு நிமிஷம், சைக்கிள் வேற எங்க இருக்கு? சைக்கிள் அதெல்லாம் இதை காணுங்க. எத்தனாம் பேஜ்ல இருக்கு? வேற எங்க கிரப் சைக்கிள்? அது ஓவரால் சைக்கிள் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரும் சார். இந்த கிரப் சைக்கிள் எத்தனாம் பேஜ்ல இருக்குன்னு பாருங்க. கிரப் சைக்கிள் கிளைகாலிசிஸ் பார்ட் 3 நான் கொடுத்துருப்பேன். சார் கிரப் சைக்கிள் இருக்குமா சார்? இந்த ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி உள்ள எஸ் இதெல்லாம் எஸ் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். பேஜ் நம்பர் 39 அதுல இருந்து பாருங்க. மெட்டபாலிசம் இப்ப நான் ஃபுல்லா நடத்த போறது கிடையாது சார். நடத்தினதை எந்த ஏரியா மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மற்றதெல்லாம் அதை படிச்சுட்டு இங்க படிங்க. முதல்ல இதை படிச்சோ சரியா புரியாது. அங்க நான் சொன்னதை படிச்சுட்டு பார்த்துட்டு இது வரணும். சரியா? இதுல மெட்டபாலிசம் கார்போஹைட்ரேட் பாருங்க. இதுல சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. இதுல என்ன கொஸ்டின் நீங்க எக்ஸாம் பாயிண்டா பார்க்கணும்னா இந்த ஓவரால் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நான் சொன்னல பேஜ் நம்பர் 43 எல்லாம் பாருங்க. ஃபார்முலாஸ் ஃபுல்லாவே மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா கொடுத்துருப்பேன். இவ்வளவு படிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதுதான் சும்மா ஜஸ்ட் நீங்க பாருங்க, தப்பு கிடையாது. இதுல வந்து பேஜ் நம்பர் 45ல அந்த பாருங்க, இதுல போர்ச்சஸ் எஃபெக்ட் என்ன, கார்பனேட்டரி எஃபெக்ட் என்ன, அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதுமாதிரி டிசிஎஸ் சைக்கிள்ல எங்க நடக்குது அது பார்த்துக்கோங்க. டோட்டலா டிசிஎஸ் சைக்கிள்ல பேஜ் நம்பர் 47ல அந்த சிம்பிள்ஸ், அதாவது மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே பார்ட் 1ல நான் பார்ட் 2ல நான் கொடுக்கல. இது ஃபுல்லா பாருங்க, சிம்பிள் ஃபுல்லா கொடுத்துட்டேன். சிம்பிள் மீன்ஸ் என்னது? மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். சரியா? அதுல 47ல கிரப் சைக்கிள்ல ஒரே ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கிரப் சைக்கிள்ல ஆல்பா இந்த பாருங்க, இந்த இடம் ஆல்பா கீட்டோ குல்டாரைட் இருக்கு பாருங்க. இங்க இந்த இடத்துல நான் சொல்லிருக்கேன் பேஜ் நம்பர் 47ல பாருங்க. அதாவது ஆல்பா கீட்டோ குல்டாரைட் கன்வெர்ட் த சக்சினைல் கோயே. அங்க ஒரு என்சைம் இருக்கா, ஆல்பா கீட்டோ குல்டாரைட் டீஹைட்ராஜினேஸ் அப்படின்னு இருக்கா. அந்த இடத்துல நான் சொல்றது கூட எழுதுங்க, இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு எழுதுங்க. இந்த இடத்துல இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஏன்னா நீங்க படிக்கும்போது உள்ள இருக்கும், நீங்க அதை ரொம்ப கேஷுவலா ரீட் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. இதுதான் கொஸ்டின். அடுத்தது இதுலயே வந்து இன்னொன்னு என்ன சொன்னேன், இந்த பாருங்க, என்ன எழுதி போட்டேன். மேலேட் டீஹைட்ராஜினேஸ் வந்து என்னது? ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இந்த ரெண்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 48 வாங்க. 48ல அந்த சம்மரி ஆஃப் டிசிஎஸ் சைக்கிள், சம்மரி ஆஃப் கிளைகாலிசிஸ், சம்மரி ஆஃப் டிசிஎஸ் சைக்கிள், இதை படிக்காம போயிடாதீங்க. இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். இது அப்படியே இந்த லைன் மாறாம 2019 கேட்டாங்க சார். இந்த லைன் மாறாம
சரி, அசிட்டில் கோஏ +2 NAD + FAD GDP இது அப்படியே கேட்டாங்க. இதே மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் தட் TCS சைக்கிள் சீக்வன்ஸோட கேட்கலாம், த சம்மரி அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. சரியா, இது முக்கியமானது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சம்மரி மற்றதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சதுதான் சார், இதுல ஒன்றும் புதுசா ஒன்றும் கிடையாது. மற்றதெல்லாம் பார்த்துதான். அடுத்த பேஜுக்கு போங்க. இல்ல ஹெக்ஸோமோனோபாஸ்பேட் 53 54 பக்கம் ஹெக்ஸோமோனோபாஸ்பேட் இங்க நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இதுல 55ஆம் பக்கத்துல பாருங்க, ஃபுல்லா டிசீஸ் பத்தி ரொம்ப அங்க கூட அவ்வளவா நான் சொல்லல. இங்க ஒரு டேபிள் சொல்லியிருக்கேன் பாருங்க, என்னென்ன என்சைம் டெபிசியன்சினால என்னென்ன டிசீஸ் வரும்னா பேஜ் நம்பர் 55ல கொடுத்துருக்கேன். 56ல அந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் HMP நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். மற்றபடி இந்த ஃபார்முலாலாம் பார்த்தா தலை சுத்தும் 57ல, சும்மா நீங்க பாருங்க போதும். அதே மாதிரி லிபிட் மெட்டபாலிசம் 58ல, இது எக்ஸ்ட்ரா தான் சார். இது எல்லாமே அதை படிச்சுட்டு இதை படிங்க. இந்த இதெல்லாம் பேஜ் நம்பர் 60ல பாருங்க, அந்த கார்னிடைன்லாம் ரொம்ப டீட்டெயிலா அங்க கொடுத்ததை விட இங்க ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. சரியா, இது ரொம்ப முக்கியம். அதுக்கு 61ல இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் பால்மெட்டிக் ஆசிட் இது கேட்கலாம். எப்படி அந்த கிரெப் சைக்கிள் கிளைகாலிசிஸ்ல ஓவரால் சைக்கிள் கேட்கறாங்களோ, இந்த பால்மெட்டைல் கோஏ 7 COA அது ஃபுல்லா அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. எழுதி பார்த்துக்கோங்க, இது அப்படியே கேட்டுருவாங்க. சரியா, அவங்க கேட்கறாங்க இல்லையோ, நான் கேட்பேன், பேர் சொல்லிட்டேன் நான், ஏதோ ஒண்ணு கேட்பேன் நான். அதுமாதிரி கீட்டோன் பாடி பேஜ் நம்பர் 62ல பாருங்க, 2006ல கேட்ட கொஸ்டின் சார் இது. பேஜ் நம்பர் 62ல கீட்டோன் பாடியோட கெமிக்கல் காம்போசிஷன் என்னன்னு கேட்டாங்க. கீட்டோன் பாடின்னு இருக்கா ஒரு டைட்டில், அதுல பாருங்க அசிட்டோன், அசிட்டோ அசிட்டேட், பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டரேட். நான் ஏற்கனவே பார்ட் 1ல இதை டைப்பே அடிச்சிருக்கேன். இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க 2006. சரியா, மற்றெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க எல்லாமே டிரான்ஸ்லேஷன். இல்ல புரோட்டீன் மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். ஒவ்வொன்றும் அந்த நான் ஏற்கனவே சொன்னதான், மெட்டபாலிசம் ஆஃப் அமோனியா. இப்ப 68 69 பக்கம் ஃபுல்லா அது அமோனியா வந்து பேஜ் நம்பர் 70ல பாருங்க, அந்த மெட்டபாலிசம் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்ல பர்டிகுலரா யூரியா சைக்கிள் நான் சொன்னேன். அங்க யூரியா சைக்கிள்ல ஜஸ்ட் நான் சிட்ரேட்னு சொன்னேன், ஃபியூமரேட்னு சொன்னேன். இங்க மாலிகுலர் ஸ்ட்ரக்சரோட சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சரியா, ஓவரால் ரியாக்ஷன் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஓவரால் ரியாக்ஷன் ஆஃப் தட் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், அதாவது கிளைகாலிசிஸ், கிரெப் சைக்கிள், பால்மெட்டிக் ஆசிட் சைக்கிள், நெக்ஸ்ட் வாட் இஸ் கால்டு யூரியா சைக்கிள், இப்படி கேட்பாங்க. ஓவரால் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 71ல கூட பாருங்க, அந்த ஓவரால் ரியாக்ஷன் ஆஃப் தட் எனர்ஜெட்டிக் சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுவும் கேட்கலாம். ஸோ இதுல வந்து ஓவரால் ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். பேஜ் நம்பர் 72ல இது ரிலேட்டட் அபவுட் தட் சம் டிசீஸ் தான், என்னென்ன என்சைம்ஸ் டெபிசியன்சினால என்னென்ன டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா சார், இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னதான். தேர்ட் பார்ட் பொறுத்தளவு மெட்டில பார்த்து, இந்த தேர்ட் பார்ட் நான் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு. ஜெராக்ஸ் ஏன் இந்த ஜெராக்ஸ் கொடுக்குறேன், நீ கொடுக்காட்டாலும் என்கிட்ட கேட்க போறது கிடையாது. இது நம்ம சூர்யா பொறுத்தளவு பாஸ் பண்றது எதுவும் கிடையாது, எல்லாமே டாப் ரேங்க்ல வரணும். அப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் பார்ட் 1 பார்ட் 2ல மிஸ் ஆனா பார்ட் 3ல மிஸ் ஆகாது. 100% மிஸ் ஆகக்கூடாது. பார்ட் 1 பார்ட் 2ல ஒரு 90% வரலாம், ஒரு 10% மிஸ் ஆகிற கொஸ்டின் பார்ட் 3ல மிஸ் ஆகாது. அதுக்காக தான் நான் இந்த விஷயம் சொல்றேன் நான். ஸோ பார்ட் 3யும் நீங்க ஜஸ்ட் என்ன செய்யணும், கண்டிப்பா நீங்க ரீட் பண்ணணும், அதுக்காக நான் சொல்றேன். சரியா, ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் அபவுட் தட் பயோகெமிஸ்ட்ரி. ஸோ நீங்க பயோகெமிஸ்ட்ரி பொறுத்தளவு ஓரளவு இது வரைக்கும் தான் சார் சிலபஸ் இப்ப நடத்தியிருக்கேன் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் நான் என்ன டெஸ்ட் வைக்க போறேன்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ் ஆட்டத்துல ஆரம்பிச்சு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் வரைக்கும் சிலபஸ். ஸோ நான் எக்ஸிட் ஆகணும்னா ஒரு நிமிஷம். சரியா, இந்த சிலபஸை படிங்க. நான் இது சம்பந்தமா உங்களுக்கு நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் சொல்றேன் நான். சரியா, ரைட், 1 மினிட்